கர்த்தரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் பிறகு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே கொஞ்சம் தேசம் கவனிங்கம்மா, பேசக்கூட சிரிக்கக்கூடாது. முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். இது வரைக்கும் உங்கள் திறமையெல்லாம் காமிச்சிட்டீங்க. இப்போ ஆண்டோட வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும். அவர் பேசலைன்னா இந்த கூட்டம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எதற்கு ஒவ்வொரு வருஷமும் இப்படிப்பட்டதான நாட்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2000 இழுத்து மூட வச்சாரு. அன்னைக்கு எல்லாம் கதறினாங்க, சபை இல்லை, சர்ச் இல்லை. திறந்தாச்சு. ஆனால் திறந்தால் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், இன்றைக்கு பேசுகிற வார்த்தை இங்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற திருச்சபைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோட பேச போகிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? சரி, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன். என் அன்போடு கூட அழைத்த அருமையான போதவருடைய குடும்பத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர்களை கொண்டு பெரிய வேலை செய்யட்டும். இந்த 3 நாட்களும் தயவுசெய்து ஜெபத்தோடு கூட வாங்க. நம்மோடு கூட ஆண்டவர் பிரத்யட்சமாய் பேசுகிற தேவன். நம்ம ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா? இல்லை உங்களை மாதிரி அமைதியாக வந்துட்டு போயிடுவாரா? பாட்டு பாடும்போது இங்கே இருந்தீங்களா? எல்லாரும் கை இங்கே இருந்துதான் கேட்டேன். வெளியில் போனால் போதுமே, ஏப்பா நம்ம வீரம் எல்லாம் அங்கே தான் காட்டுவோம். இங்கே வந்து அமைதியாக உட்காந்து எழுந்து போயிடுவோம். அப்படிதானே? இங்கே அமைதியாக இருக்கக்கூடாது. ஆண்டு என்ன சொன்னார்? வாய திறந்தா என்ன தருவாரா? நிரப்பு வந்துருக்காரு. இங்கே வாயை திறக்கவே மாட்டோம். அப்படி கிளிப்பு போட்டு அடைச்சி வச்சிருவான் சாத்தான். ஒரு அலிலே சொல்லனாலும் கூட நம்ம கொஞ்சம் மனசு இதாக இருக்குல்ல. சத்தமாக ஒரு அலிலே சொல்ல பார்க்கலாம். இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக கர்த்தரை உண்மையா நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அலிலே சொல்லுங்க. நாளை என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார் 2020. எச்சரிக்கையா இருங்க. சபைக்கு தான், உலகத்துக்கு அல்ல, சபைக்கு தான் எச்சரிப்பை கொடுத்தாரு. எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான மக்கள் கடந்து போயிட்டாங்க. நம்ம எல்லாம் ரொம்ப நீதிமான், அப்படித்தானா? இல்ல, போனவங்களா ரொம்ப நல்லவங்க. அதனால தயவு செய்து நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஏதோ ஒரு கடமைக்காக இந்த லெந்து டேஸ் வருது, நம்ம கொண்டாடணும், அப்படி அல்ல. நம்ம நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிபடுத்திக் கொள்வதற்கு தான் இந்த லெந்து நாட்கள். அம்மே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நேற்று ஒருத்தனை சந்தித்தேன். அவன்கிட்ட கேட்டேன், என்ன சாப்பிட்டீங்களா 2 மணிக்கு? இல்லை அப்படின்னாங்க. ஏன் சாப்பிடல? என்னது உபவாசம். இந்த உபவாசத்துக்கு அர்த்தம் இல்லாமலே போச்சு. யார் எடுத்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உபவாசம்ன்றாங்க. அதோடைய அர்த்தமே புரியல. எல்லாம் பட்டினி கிடக்குறாங்க. சரி, இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்கு தயவு ஜெபத்தோடு இருப்போம். இன்னைக்கு பாடின பாட்டுல இந்த சின்ன பையன் அல்மா ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? வருக. அதுல ஒரு காரியத்தை 2வது சரணத்துல என்ன பண்ணாங்க சொல்லுங்க தம்பி, பாடுபா. 2வது சரணம் என்ன பண்ண? நல்ல கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லா காரியத்தையும் கூர்ந்து ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அம்மா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பார்க்கலையோ, ஒருவருடைய கண்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கண் நம்மளை பார்க்கிறபடினால் நம்மளை வெறுமையா அனுப்ப மாட்டார் ஆண்டவர். எப்பொழுதுமே அவர்கிட்ட வந்த யாரையுமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வெறுமையா அனுப்ப மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த முதல் நாள்ல ஆண்டுடைய சமூகத்தில் ஒருவேளை நான் வந்திருக்கிறோம். உற்சாகத்தோட ஆவியிலே அனல் உள்ளவர்களாக வாயை திறந்து நம்ம கர்த்தரை துதிக்க போறோம். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? சந்தோஷம் தானே? சரி, இப்ப எல்லாம் எழும்பலாமா? எழுமண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதோ? இப்ப தான் செட்டில் ஆயிருக்கோம், அதுக்குள்ள எழும்ப சொல்லிட்டீங்களே. சரி, உற்சாகம் எழுமோ. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம பாடி கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறோம். கண்ணை மூடுங்க. பக்கத்துல யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. கையெல்லாம் கட்டக்கூடாது. ஸ்கூல் கிடையாது. கையெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. ஊழியக்காரனை பார்க்க கூடாது. வளர்த்தியா கருப்பா எங்க இருந்தோ வந்திருக்காங்க அப்படிலாம் பார்க்காதீங்க. கண்ணை மூடுங்கன்னா கண்ணை மூட மாட்டோம். இந்தியில சொன்னா, தமிழ்ல சொன்னா, வாலிபுல அப்படி குனிஞ்சு அப்படி பாக்குது. கண்ணை மூடுங்க. ஏன் கண்ணை மூட சொல்றேன்? ஏசா தீர்க்கதரிசி கண்ணை மூடின உடனே அவருடைய கண்கள் சிங்காசனத்தை தான் பார்த்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற தேவாதி தேவனை ஏசாவுடைய கண்கள் கண்டது. தேவ சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய மாமிசத்தின் கண்கள் அடைக்கப்படும் பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். உன்னதரை பார்க்கலாம், பரிசுத்த
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி விடாமல் போற்றி புகழ்கிற அந்த மகிமையுள்ள ராஜாதி ராஜாவை பார்க்கலாம். அன்பு தெய்வ பிள்ளையே, நீ அவரை பார்க்கணும், அவர் உன்னோட பேசணும், அவர் சத்தத்தை நீ கேட்கணும். அதுதான் என் ஆண்டுக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, சத்தமா சொல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? கரலை தட்டி பின்னாடி எல்லாரும். தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்வோம். சத்தம் காணாது. இன்னும் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பாக யார் இருக்கிறார்கள்? அவருக்கு ஒப்பாக யாரும் நிறுத்த முடியும்? இந்த வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமுள்ள தேவன், சகல அதிகாரமுள்ள தேவன், நமக்காக இந்த பூமிக்கு மனு உருக்கொண்டு இறங்கி வந்த தெய்வம். மரித்தேன், இதோ நான் சதா கால உயிரோடு இருக்குன்னு சொன்ன ஆண்டவர், உயிர் தெழுந்த ஒரே ஒரு தெய்வம், உயிர் தெழுந்த ஒரே ஒரு ஆண்டவர் என் இயேசு மட்டுமே, என் ஆண்டவர் இயேசு மட்டுமே. வாயை திறந்து ஒருத்தரை சோத்திரம் பண்ணுவோம். வாயை திறந்து, வாயை விரிவாக தோற, பின்னாடி எல்லாரும் சின்ன பிள்ளை எல்லாரும் வாயை திறந்து கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மகிமையான நாளுக்காக நம்ம சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு மகிமை நேர்ந்த தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி தந்து, ஒரு ஆயுசு நாளை கூட்டி தந்து, ஒரு வருஷத்தை கூட்டி தந்து, அந்த நாட்களில் உம்மோடு நாங்கள் நடக்கும்படியா, உம்மோடு கூட நாங்கள் அமர்ந்திருக்கும்படியா, உம்மோடு கூட நாங்கள் உறவாடும்படியா பாக்கியத்தை தந்தபடியா ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சோதரிக்க கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் இப்ப கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இந்த அருமையான வேளையிலோ அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல வந்திருக்கிற நீ இப்ப கர்த்தருடைய கரவனை தொடும்படியா, கர்த்தருடைய வல்லமையுள்ள கரவனை தொடும்படியா. அவர் தொடும் பொழுது கற்கள் அறுக்கப்படும், அவர் தொடும் பொழுது பிசாசு அலறி ஓடும், அவர் தொடும் பொழுது வியாதிகள் மறையும், அவர் தொடும் பொழுது உன் மனக்கண்கள் திறக்கப்படும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இயேசுவே தெய்வம் என்று காணும்படியா, ரட்சகரை காணும்படியா, உன் மனவாளனை காணும்படியா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவை தேடி வந்திருக்கிறபடினா, அவன் அருகாமையில் வந்திருக்கிறபடினா, உனக்காக இந்த நாளை தந்தபடினா, அவரோடு விட நீ உடாவும்படியா, அவரோடு விட நீ நடக்கும்படியா இன்று இரவு அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி ஆண்டவரே, கோடா கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நீருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் எல்லாரும். உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த, கரலை தட்டி சத்தம் காணாது. ஆமென். எண்ணியை துதித்திடுவே. ஆராதனை சொல்லுவாரு, பார்த்து சொல்லுவோம். ஆமென், ஆமென். இயேசுவை நோக்கி சொல்லுவோம். நீ உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதய கதவுகள் திறக்கப்பட்டு ஆராதனை நாயகரை நோக்கி பார்க்கலாம், ஆராதனை இருந்த தெய்வத்தை நோக்கி பார்க்கலாம். ஆமென். கரலை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லட்டுமா? உச்சமா எல்லா கரலை தட்டி கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு, அங்க விடுதலையும் உண்டு. இப்ப ஒவ்வொரு சரீரத்துல விடுதலையின் ஆவியான இறங்குவீராக, ஒவ்வொரு நிரப்புவீராக. மேல் வீட்டில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் 120 தலையிலே வந்து அக்னி நாவுகள் அமர்ந்தது போல இப்ப இந்த இடத்துல அக்னி நாவுகள் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தொடுவீராக, ஒரு வாலிபர்களையும் தொடுவீராக, ஒரு தாய்களையும் தொடுவீராக, ஒரு தகப்பனை
பலனை தொடுவீராக. இப்ப இந்த வல்லமை இறங்கட்டும். கற்கள் அருந்து விளட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் மறைவதாக, அசுத்த வல்லமை விலகுவதாக, எல்லா மாந்திரியத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்ப சுட்டரிக்கப்படுவதாக. தகடெல்லாம் எரியட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எழும்ப விடாம, உங்களை துதிக்க விடாம கட்டுகிற கட்டு இந்த முதல் நாளில் அருந்து விளக்கு இயேசுவின் நாமத்தினால். சிம்சோனை கட்டிருந்த கட்டு அருந்து விழுந்தது போல, நெருப்பப்பட்ட நூல் போல அருந்து விழுந்தது போல இப்ப விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்பும் சாமி, ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போக முடியா, சந்தோஷத்தோடு புறப்பட்டு போக முடியா. இந்த முதல் நாளில் நீங்களோடு கூட பேசுவோம், சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் அப்பா, கேட்க வந்திருக்கிறோம். சிந்தைகளை இருதயத்தை ஒருமனப்படுத்தும், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அடிமை மரத்தின் வெளிப்படும் இயேசுவை நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பின்னாடி 2 பேர் தான் சத்தம் கேட்க, சந்தோஷம்லாம் இல்லையா? வேற எத்தனை மணிக்கு முடிச்சு அனுப்ப போறாரோ தெரியலையே. ஆவியானவர் எப்ப முடிக்கணும்னு நினைக்கிறார், அப்ப சரியா முடிப்பாரு. இந்த மாதிரி வாய்ப்புகள் இனி நினைச்சாலும் கிடைக்குமான்னு தெரியாது. அதனால வாய்ப்பு நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பரதிமையோ இயேசு எரியோக்குள்ள வர்றாருன்னு கேள்விப்பட்டான். பார்க்க முடிஞ்சதா? இல்ல. சத்தத்தை கேட்டான், சத்தமிட்டு கூப்பிட்டான். அவனுக்கு தடை இருந்தாலோ, அங்க ஒருவேளை அவனை சத்தம் விடாது என்று சொன்னாலோ, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம், ரொம்ப பரிதாபம். ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம் கிறிஸ்தவம் வளர்கிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். நிறைய ஊழியர்கள் மூலமாய், சில சபைகள் மூலமாய் கிறிஸ்தவம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 நாளும் கர்த்தரோடு கூட பேசுவாராக. இந்த முதலாம் நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் படிக்க கேட்போம். ஒரு சத்தமா படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் படிங்க, யாரும் சத்தமா படிங்கம்மா. அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். தொடர்ந்து நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. நல்ல கவனிக்கணும். உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அப்படின்னு படிக்கமா என்ன செய்திருப்பாங்க? மனம் திரும்பி இருப்பார்கள். எப்ப மனம் திரும்புவாங்க? கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் அதிகமாய் ஊழியம் செய்த பகுதி இந்த கப்பர்நகூம் பட்டணம், கலிலியா கடற்கரை சுத்தி இருக்கிற அந்த கிராமங்கள். இன்னைக்கு அதெல்லாம் பெரிய பெரிய பட்டணமாய் மாறி இருக்கிறது. இந்த பெத்சாயிதா, ஒருவேளை கோராசின், இங்கெல்லாம் இயேசு அநேக அற்புதங்களை செய்தார், அநேக காரியங்கள் நடந்தது. ஆனால் ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்ற காரியம் என்ன? உன்னில் செய்யப்பட்ட அற்புதத்தை, உன்னில் செய்யப்பட்ட அதிசயத்தை ஒருவேளை நான் தீரு சீதோன் பட்டணம் இருந்த நாட்களிலே, இங்க கவனிங்கம்மா, இயேசு அன்றைக்கு இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே ஒருவேளை பெத்சாயிதா, இந்த கோராசின், இந்த நாட்களிலே இயேசு ஊழியம் செய்த பகுதியிலே ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்ததெல்லாம் எதற்காக வந்தார்கள்? அற்புதம் நடக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், இதுக்கு தானே இயேசுட்ட வந்தாங்க. ஆனா இயேசு சொல்றார், அவர் நெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து என்ன செய்திருப்பார்கள்? மனம் திரும்பி இருப்பார்கள். தொடர்ந்து படிமா. நல்லா கவனிக்கணும். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும். அம்மா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த லெந்து நாட்டில் எத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? 80 வயசு பாட்டிகிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அப்படிதானே பல வருஷமா கொண்டாடுறோம் பிரதர். இப்ப இருக்க வாலிப பிள்ளைகிட்ட கேட்டா இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? ஆரம்பித்த ஒரு கூட்டம், இன்னும் முடிக்க போற ஒரு கூட்டம், ஆண்டாண்டு காலமா இப்படியாக 2 காலங்கள் என்று சொல்லி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, போன வருஷம் இதே போல 2 நாட்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அவ்வளவு கிறிஸ்தவ குடும்பம் தான். அங்க தெருப்புரசங்கத்துல என் கையில கொடுக்கல 8:30 மணி. கவனிங்கம்மா, அவ்வளவு பேர் என்ன செய்தாங்க? தன் திறமையை வந்து காட்டி அங்க என்னெல்லாமோ டிராமா எல்லாம் போட்டு. ஏங்க, ஆண்டவர் அதை விரும்பலங்க. நல்ல கவனி,
என் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? இந்த பட்டணத்தை குறித்து சொல்கிறார். அவர்கள் நெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஆனா அற்புதத்தை பெற்றவர்களோ ஆசீர்வாதத்தை பெற்றவர்களோ அவங்களை குறித்து சொல்கிறார், நியாய தீர்ப்பு நாளில அவங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் கூடுதல் தண்டனை. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? சத்தமா தட்டுங்களேன் பார்க்கலாம். எல்லாம் ஏசுட்டு எதுக்கு வர்றோம்? பிறந்த நாளாவது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், பிள்ளை கல்யாணம் நடக்கணும். பிறந்த நாட்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஆமா, பேசவே மாட்டாங்க. மாப்பிள்ளை பொண்ணை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா பேசக்கூடாதுன்னு இயேசு சொல்லியிருக்கார். அப்படித்தானே? நமக்கெல்லாம் கண்டிஷன் என்ன? இந்த நாட்களில் கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், நிறைய தலையெல்லாம் ஃப்ரீயா இருக்குது. இப்போ ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தா 3/4 கிலோக்கு இருக்குது. ஆமா, அதனால முக்காடே போடுறது கிடையாது. இப்போ முக்காடை போட்டு கீழே அரை முக்காடு போட்டு சர்ச்சைக்கு வந்தால் முக்காடு போடணுங்கிற எண்ணம் கூட நிறைய பேருக்கு கிடையாது. கிறிஸ்தவம், நாங்களாம் கிறிஸ்தவர்கள், நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்படித்தானே? எதுக்கு முக்காடு போடுறோம்? மணவாளனை மைமைப்படுத்துறதுக்காக. இங்க கழுத்துல இப்படி கிடக்குது. ஏன் இந்த கழுத்துல கிடக்க தெரியணும் பக்கத்தில் இருக்கவளுக்கு? பல வளனும் இருக்குது இல்ல? நம்ம எல்லாம் கிறிஸ்தவம் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? இயேசு சொன்னார், மனம் திரும்பி இருப்பார்கள். அடுத்த வசனத்தை படிமா, 23. நல்ல கவனிங்க. வானபரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். கவனிங்க, இன்னைக்கு கப்பர்நகூம்னு ஒரு பட்டணம், அங்கதான் பேதுரு பிறந்த இடம், அவருடைய வீடு அங்கதான் இருக்குது. அந்த கப்பர்நகூம் பட்டணத்தை சுத்திலும் இயேசு அநேக அற்புதங்களை செய்தார், அநேக காரியங்களை பண்ணினார். ஜனங்கள் ஓடோடி வந்தார்கள், அற்புதம் பெற்றார்கள். ஆனா அந்த பேதுரு இருந்த கப்பர்நகூம் பட்டணத்துல இன்றைக்கு பாத்தீங்கன்னா என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தொடர்ந்து படிமா, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமில செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் என்ன செய்திருக்கும்? நிலைத்திருக்கும். தொடர்ந்து கவனிங்க, அங்கே அதான் சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் மக்களுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். ஒரு அலையில சொல்ல முடியுமா? நம்ம சொல்றோம் சோதோம் மக்கள் பாவம் பண்ணினார்கள், ஆண்டவர் பட்டணத்தை அழித்து விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம், இன்னைக்கு இருக்கிற மக்களை குறித்து ஆண்டவர் சொல்றா, வானபரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. நமக்கெல்லாம் பெருமை. இந்த ஊர்ல நாங்கெல்லாம் பரம்பரையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எங்க அப்பா ஒரு கிறிஸ்தவர், எங்க அம்மா ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. திருமணமாகி 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் கழிச்சு நான் எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன். கவனிங்கம்மா, இயேசுனாருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. உலகப்புறமான வாழ்க்கை வாழ்ந்தவன், ஆண்டவர் விட்டு தூரமாய் போனவன். ஆனால் ஆண்டவர் இயேசு சந்தித்தா. 2000 மார்ச்ல நான் ஒரு பேங்க்ல வேலை செஞ்சேன், வேலையை விட்டு தூக்கி போட்டாரு, தொழில் அடைச்சார். அந்த நாட்களில் இயேசு சந்திக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அன்றைக்கு சந்தித்ததிலிருந்து இந்த 24 ஆண்டு காலமா திரும்பி பார்த்தால் தேவனுடைய பிள்ளையே, அவர் நடத்துற பாதை அவரோடு கூட நடப்பதற்கு தான் அவர் தெரிந்தெடுத்தார். சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அவரோடு நடக்கிறீங்க? இப்போ செல்போன்லாம் இருக்குமா? எல்லாத்திட்டையும் பைபிளில் உட்காந்துருக்கும், இல்லை எங்கேயாவது உட்காந்துருக்கும். சில பேர் நைட்டில் அதை கட்டி பிடிச்சே படுத்து கிடக்காங்க. அப்படிதானே? பக்கத்திலே போட்டுக்குவாங்க செல்லை. இந்த அசுத்தத்தை பக்கத்தில் போட்டுட்டு உட்காந்துருக்கிறோமே, மணவாளன் இயேசுநாதரை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறியா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கப்பர்நகூமே நீ வானபரியந்த உயர்த்தப்பட்டாய். இன்னைக்கு அங்க வீடே கிடையாதுமா. கவனிங்க, ஒரே ஒரு சர்ச் இருக்கு. பேதுருடைய வீட்டுக்கு மேல ஒரு சர்ச்சை கட்டி வச்சிருக்காங்க, பாழடைஞ்சு போய் கிடக்கு. ஏன் தெரியுமா? என் ஆண்டவருடைய வாயில இருந்து வந்த வார்த்தை அந்த பட்டணம் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமா இன்றைக்கு கிடக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை திரும்பி பார்த்தால் ஒரு சபிக்கப்பட்டது போல இன்னைக்கு ஜனங்கள் படுத்த படுக்கலையாக சபைகளுக்குள்ளே கிடக்கிறார்கள். சபைக்கு கூட்டம் வருது. சில பேர் சொல்றாங்க 5000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க. இருக்குதுங்க. நல்லா நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஆராதனை முறைமைகள்லாம் வந்தாச்சு. ஆடல், பாடல், கைத்தட்டு, விசிலடிப்பு, சபைக்குள்ள எதெல்லாம் வரக்கூடாது அதெல்லாம் உள்ள வந்தாச்சு. அதுக்கு கூட்டம் நிரம்பி வழியும். எதுக்கு? டான்ஸ் ஆடுறதுக்கு. ஆமா தானே? கிறிஸ்தவம் எங்க போய்கிட்டு இருக்குது? அதுக்குன்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் ஊழியக்காரங்க எழுப்பிட்டாங்க, ஆராதனை வீரர்கள், வொர்ஷிப் லீடர்ஸ். பைபிள் ஆதாரம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஓடுவோம். அதுக்கெல்லாம் போறிய. ஆண்டு சொல்றாரு, நீ உயர்த்தப்பட்டது உண்மைதான், ஆனா நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ஒரு அலையில சொல்ல முடியுமா? நீ நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தை பார்க்கிறேன், கட்டி போட்டு கிடக்கு, எழும்ப முடியல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, நன்மைகள் இல்லை.
ஆண்டாண்டு காலமா சில காரியங்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பட்டணம், அவ்வளவு கிறிஸ்தவ மக்கள். அந்த நாட்களில் அங்க போயிருந்த கூட்டத்துக்கு போயிருந்த பொழுது இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கிராமத்துல அந்த ஊர்ல முக்கில நின்று எல்லாம் மாறல அடிச்சுட்டு அழுவுதாங்க. எதுக்கு அழுவுதீங்க? இயேசுநாதர் சிலுவையில சொல்லுங்க, நம்ம தானே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரை அடிக்குமா அடிக்கலையா சொல்லுங்க? ஆமா, கிறிஸ்தவன் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் டெய்லி அவரை சிலுவையில். என்னைக்கும் அடிக்கப்பட்டார், அதல்ல, இன்னைக்கும் வாழ்க்கையில் அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். நீ உயர்த்தப்பட்டது உண்மைதான், ஆனால் பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னை செய்யப்பட்ட அற்புதத்தை சோதம் கோமரா நாட்களிலே நான் செய்திருந்தால் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனா நியாய தீர்ப்பு நாளில யாருக்கு தண்டனை தெரியுமா? இந்த அற்புதத்தை பெற்றவர்கள், நன்மையை பெற்றவர்கள், இவங்களுக்கு தான் அதிகம்னு இயேசு சொன்னார். கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? நல்லா கவனி. இன்னைக்கு அன்பான தேவச்சனமே, நீ ஆண்டவரிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றிருக்கலாம், ஆண்டவரிடத்தில் அநேக அற்புதங்களை பெற்றிருக்கலாம், ஆண்டவரிடத்தில் எல்லா காரியத்தையும் பெற்றிருக்கலாம். இயேசு உன்னை பார்த்து என்ன கேட்கிறா? நீ மனம் திரும்பாவிட்டால், ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புதல் இன்றைக்கு தலைப்பு அதுதான். எத்தனை பேர் உண்மையா நீ மனம் திரும்பி இருக்கிறாய் என்பதை இன்றைக்கு ஆவியான சோதித்து பார்க்க போகிறார். அல்ல சொல்ல முடியுமா? இது 2 நாட்கள் இலையுதிர் காலம் என்று சொல்வார்கள். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மலை அடிவாரம் செங்கோட்டை பகுதி, கேரளாவுக்கும் செங்கோட்டைக்கு இடையில இருக்க மலை. இந்த பகுதியில பார்த்தா கடந்த இந்த பிப்ரவரி மாசத்துல அங்க இருக்கிற எல்லா மரங்களும் அப்படியே இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு. மரம் பட்டு போய் நிற்கும். நல்லா கவனிங்க. இப்போ அந்த மரத்துல அப்படியே துளிர் விட்டு அது அப்படியே முளைக்க ஆரம்பிக்குது, பச்சை பச்சையா வருது. அப்ப அந்த மரத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது சொல்லுங்க? அதை பார்க்கும்போதே குளிர்ச்சியா இருக்குல்ல? இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. ஒரு அலையில சொல்ல முடியுமா? நீ எதை உதிர்க்கணுமோ அதை உதிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு உனக்கு தந்திருக்கிறார். அமே சொல்பாங்களா? நான் உருக்கவே மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா வாழ்க்கையில எந்த வகையான ஒரு நன்மைக்கும் இடம் இல்லை. ஆனா நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது என்பதை நீ என்ன செய்திடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சதமா சொல்லுங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அநேக சபைகள்ல ஒருவேளை 2 நாட்கள்ல தெருப்பிரசம் வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். முடிச்சுட்டு போகும்போது எல்லாருக்கும் என்ன கொடுத்து அனுப்பணும்? சாப்பாடு. தரங்களேன் சாப்பாடு. சாப்பாடு இல்லாத கூட்டம் ஐயா. சாப்பாடை போட்டே நம்ம ஆட்கள் சாப்பிட்டே ஏப்ப விட முடியாமல் திணச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 7up குடிக்கலாமா, கொக்கோலா குடிக்கலாமா நல்லதுதான். அதுவும் இன்னைக்கு சாப்பாடு போட்டால் சிக்கனும் போடணும். லெந்து நாளாக இருந்தாலும் பரவாயில்ல பிரதர், கொஞ்சம் சிக்கனை போட்டு விடுங்க அப்படித்தானே. எதையா சாப்பிடணும். அதான் இயேசு சொன்னார், மனுஷகுமார் வரும்பொழுது எப்படி இருக்கும்னா நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் காலத்தில் நடக்குமா. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நோவா காலத்தை காமிச்சாரு? ஜனங்கள் புசித்து குடித்து 2 இருந்தது இல்ல. இப்ப நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ 40 நாள் வீட்டில் கறியும் கிடையாது, மட்டனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மீனும் கிடையாது, கொஞ்சம் கோட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுவும் போச்சு. மணக்க இதாக குடிச்சாக்கித்தான் சாப்பிட முடியும். கிறிஸ்தவத்திலாம் சொல்றேன், நீ அடுத்தவன்னு சொல்லல. நீங்க பண்டிகை நாளை பாருங்க, ஈஸ்டர் வரட்டும், அன்னைக்கு கம்மன்னு மணக்கும். ஏன்? அன்னைக்கு தான் எல்லாமே அங்கே நடக்கும், விருந்தெல்லாம் நடக்கும். பண்டிகை கொண்டாடிட்டு வந்தோம்ல, என்ன பண்டிகை சொல்லுங்க? கிறிஸ்துமஸ் பண்டிகை. வருஷந்தோறும் பறந்து சாப்பாடை போட்டு பட்டுச்சேலையை உடுத்தி புது உடையை உடுத்தினதுதான் மிச்சம். என்ன மாற்றம் வந்திருக்கு? ஒரு மாற்றம் கிடையாது. என்ன மாறி இருக்கு யோசிச்சு பாருங்க. அலிலியா போட்டான் பெந்தே கோசக்காரன், இவன் அலிலியா போட்டான் சிஎஸ்ஏக்காரன், இவனுக்கு ஆவியும் இல்லை அனலும் இல்லை. இயேசுனார் அப்படியே பார்த்தாரு. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாம தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த ஆராதனைக்குள்ள போனாலும், எந்த சபைக்குள்ள போனாலும், எந்த டினாமினேஷனுக்குள்ள போனாலும், எந்த ஊழியக்காட்ட போனாலும், என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்பு நாளில உனக்கு அன்னைக்கு கொடுக்கப்படும். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அப்ப நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டா இல்லையா? உண்டு. ஆமா தானே? வேதம் சொல்லுது. அதுக்கு நீ தப்பித்துக் கொள்ளதுக்கு தான் இன்னைக்கு இந்த வாய்ப்பு ஏசப்பா தந்திருக்காரு. சத்தமா கரங்களை தட்டி ஒரு முகத்திலே சந்தோஷத்தை காணும். சந்தோஷம்லாம் சொல்லி வரக்கூடாதுங்க. அகத்தின் அழகு ஏது ஆகும். நான் சொல்றது அகம் பிடிச்சாலே தான், அதை சொல்லல. இருதயம் அப்படித்தானா? இன்னைக்கு அதுதான் உனக்கு பேச போறாரு. இருதயத்தை எங்க வச்சிருக்கியா, வீட்டில் வச்சிருக்கியா சொல்லுங்க. இங்க இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்கோ தெரியல. ஆமா, நிறைய பேருக்கு அப்படி இல்லாதனாலதான் பைபாஸ். என்ன பாஸ்?
பைபாஸ் பண்ணுதான் இந்த இருதயத்தை சுத்தம் பண்றதுக்கு. எதையாவது உள்ள அடைச்சி ஆண்டவர் பார்த்தாரு, அடைக்க வச்சு என்னத்தையா விட்டு அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணி பைபாஸ் பண்ணாமலே இருதயத்தை சரி பண்ணி இன்னைக்கு அனுப்ப போற ஒரு ஆளே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதான் ஆசாப் சொன்னா, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருந்தாராம். இருதயம் சுத்தமா இருந்தா நல்லவர். அம்மா இருதயம் சுத்தம் இல்லாம நான் அந்த பதவியில் இருக்கேன், இந்த பதவியில் இருக்கேன், கோபுரம் கட்டி கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், உனக்கு நல்லவரா இருக்க மாட்டாரு. கவனி, நிறைய பேர் நினைக்கிறது என்ன, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க தாங்க இதுல எல்லாம் இருக்கிறோம். நோ யூஸ். நீ மனம் திரும்பி இருக்கிறியா? யோசிப்பார். ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்புதல் இல்லாதபடினால். யோவான் சானகன் லூக்கா 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, மனம் திரும்புதலை குறித்து எச்சரிப்பு கொடுத்தார். கவனிங்க, என்ன பாருங்க இயேசுடைய பிரசங்கத்தை கவனிச்சு பாருங்க. மனம் திரும்புங்கள், அவரே மனம் திரும்பத்துக்கு தான் பேசுறாரு. அப்போஸ்தலருடைய காலத்தை பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 30 வசனத்தை பாருங்க. நீங்கள் மனம் திரும்பினால் குத்தப்பட்டது. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு குத்தப்பட்டது. ஜனங்கள் கேட்காங்க, பேதுரு என்ன பண்ணணும் சொல்லு. நீ மனம் திரும்பினா ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாய். ஒரு ஆளே சொல்லுங்க. நம்ம மனம் திரும்புதலும் கிடையாது. நீ முக்கி எடுத்தாலும் சரி, தெளிச்சாலும் சரி, என்ன ஞானஸ்தானத்தை எடுத்தாலும் சரி, உனக்கு தீர்ப்பு கண்டிப்பா உண்டு. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே தானா? ஆண்டவர் பாப்பாரா நீ முழுகி எடுத்தியா தெளிச்சியா? அப்படியெல்லாம் கிடையாது. மனம் உடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாப்பாரு. அப்படித்தானா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவங்க தான் பாக்கியவானே. ஆமே. பங்களா வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், லட்ச லட்சமா பணம் வருது, பாக்கியவான அவங்க. படுக்கணும்னா மாத்திரை போடணும். இப்பவுமே சில பேருக்கு ஆடுத மாதிரி தெரியுது. மாத்திரை போடணும் பிரதர், நேராவது சீக்கிரம் முடிச்சுட்டு அனுப்பிடுங்க. அப்படிதானா? அப்படியெல்லாம் கிடையாது. கவனிங்க, என் அன்பு தெய்வச்சனமே, மனம் திரும்புதலை ஆவியானவர் நம்மோட பேசுவார். ஏன் நீ மனம் திரும்பணும் அதை குறித்து அன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 1 நான் படிக்க கேட்போம். கலந்திருந்தான். அந்த வேளையிலே அந்த செய்தியை இயேசுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். கவனிங்கம்மா, கொரோனா பீரியட்ல வீட்டை பூட்டினா, சுத்தி அடைச்சான், பவுடர் அள்ளி போட்டான், நாய் பிடிக்க வண்டி வந்து நிறைய பேரை பிடிச்சிட்டு போச்சு. ஆமாவா இல்லையா? எங்கனி தான் பிடிச்சிட்டு போச்சு, குடும்பமாக பிடிச்சிட்டு போனான். எதுக்கு பிடிச்சிட்டு போனா அவனுக்கே தெரியாது. பிடிச்சி கொண்டு போய் ஒரு காலேஜில் குடும்பமாக உட்கார வச்சான். பிக்னிக் போன போல உட்காந்துட்டு 5 நாள் உட்காந்து வந்தோம். போகிறதுக்கு முன்னாடி சொந்த கந்தம் பக்கத்தில் எல்லாரும் பார்த்தான். போனவங்க திரும்ப வருவாங்களா அப்படின்னு. போனதை கொண்டு வருவது எங்கள் அப்பா ஏசுநாதர். அல்லிலே சொல்லு பார்க்கலாம். நம்ம அவர் கையில் இருக்கோம், கொரோனா கையில் இல்லை. அல்லிலே சொல்லு. இப்பவுமே நிறைய பேருக்கு பயம். இன்னும் மூக்கில் மூடு போட்டு அழிதான். சிலவர் மூக்கில் போடான்னு பார்த்தா நாடிக்கட்டு போட்டிருக்கான். நாடிக்கட்டு எப்போ போடுவாங்க? ஆமாம், யோசுகோ. இப்பவுமே போட்டு பழகிக்கோ. அப்படித்தானே? கவனி, ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள். தொடர்ந்து படிமா. கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. அவர்கள் குற்றவாளிகளா இருந்தான்னு நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மனம் திரும்ப வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், கெட்டு போவீர்கள், கெட்டு போவீர்கள். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் வயது 40, 50, 60 என்று போய்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாம நாம் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். தாத்தா பாட்டி காலத்தில், அந்த காலத்தில் அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தாங்க, தொடர்ந்து பரம்பரையா வந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மனம் திரும்பாமல் சபைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை என் ஆண்டோட கண்கள் பார்க்கிறபடினால், ஏன் அவர் பார்க்கிறார்? நீங்க லூக்கால 2 பேதுரு புத்தகத்துல நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, 2 பேதுரு புத்தகத்தை திருப்புங்க. அதுல 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியால் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல்
நல்லா கவனிக்கணும். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புங்க மட்டும் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல சார், ரொம்ப சந்தோஷம். சொன்ன இயேசுநாதருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. என்னுடைய வாலிப வயசுல உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன். உலக நண்பர்கள், உலக காரியங்கள்லாம் செய்து கொண்டு வாழ்ந்தவன். என் தாயார் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தாலும் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய். அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பா லேட்டா ஆண்டவர் உன்னை தந்தாலும் நீ ஆண்டரை தேடு. 14 வருஷம் கழிச்சு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தேன். நல்லா கவனிங்க. ஆண்டரை தேடு, சர்ச்சுக்கு போ. அழுவாங்க. எங்க வீட்டில் கூடி சில பெண்களா கூடி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த நாட்களிலே அந்த ஜெபம் நடக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா நான் வர்றதுக்குள்ள முடிச்சுட்டு போயிடணும். இல்லைன்னா அங்க இருக்கவங்களுக்கு சத்தம் தான் விழும். ஏன் சொல்றேன்? அன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளல, இயேசு வாழ்க்கையில் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. தேவஜனமே நல்லா கவனிமா. இன்னைக்கு அநேகரை பார்க்கிறோம். அநேகர் வயசை பார்த்தா 40, 50, 60 என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்ம இடத்துல என்ன இல்லை? மனம் திரும்புதல் இல்லை. நீ கெட்டு போயிடக்கூடாது, நீ அழிஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக என் ஆண்டவர் இந்த வருஷத்தை, இந்த நாளை உனக்கு கூட்டி தந்திருக்கிறார். கரலை தட்டி சத்தமா. மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ முதலாவது இழக்கிறது சந்தோஷத்தை இழக்கிறாய், சமாதானத்தை இழக்கிறாய், ஆரோக்கியத்தை இழக்கிறாய். பாருங்க, காயுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும். இந்த பாட்டை எங்கேயோ கேட்டது போல இருக்குது. எங்க கேட்டோம் சொல்லுங்க? கல்யாண வீட்டில் முதல் நாள் பெண்ணையும் மாப்பிள்ளையும் வாழ்த்துவதுக்குன்னு ஒரு கூட்டம் போவோம். போம்ல, போயிருக்கீங்களா? அங்க என்ன பாட்டு பாடுவோம்? அழகா பாடுவோம். இந்த பாட்டு பாட சொன்னா கிறிஸ்தவங்களை மாதிரி பொய் சொல்ல வேற ஆரே கிடையாது. ஒருத்தரை பார்த்தேன், அது சொன்னார் 3000 பாட்டு போட்டிருக்கேன்னு பிரபலமா அவர் பிரத்திய பீத்திக்கிட்டு இருக்காரு. எதுக்குயா 3000 பாட்டு போட்டு எதுக்குயா? இப்ப சில பேர் வந்திருக்கான், பாட்டு சிடி போட்டே வளர்ந்துகிட்டு இருக்கான். யூடியூப்ல பார்த்தா ஒரே பாட்டு தான். பாட்டை போட்டு 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 அவன் கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணி ஆடி கார் வாங்கவும் பங்களா வாங்கவும் போய்கிட்டு இருக்கான். அவன் இது பாட்டு பாடுற கேஸ் பூரா எப்படி உட்கார்ந்துருக்கு? அது அப்படித்தான் இருக்கு. அது மாறவே மாறாது இல்ல. மாறணும். பாட்டு பாடினா மட்டும் போதுமா? பாட்டு பாடுறதுக்கு முதல் நாள ஓடி வருவோம். வாழ்க்கையில இயேசு கேட்கிறார், நீ மனம் திரும்பி இருக்கிறியா? ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவரோட சொல்வதற்கு காரணம், நீ மனம் திரும்பினால் உன் கணவன் மனம் திரும்புவான், மனைவி மனம் திரும்புவா, பிள்ளைங்க மனம் திரும்புவாங்க. நீ மனம் திரும்பணும், பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வரமாட்டுக்கான், அடுத்த தெருவில் இருக்கணும் வரமாட்டுக்கான். ஏன் வரமாட்டுக்கான்? இங்க மனம் திரும்பலையே. இங்க எல்லாத்தையும் உள்ளதான் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனே நான் சொல்லுவேன், மனம் திரும்பாதான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்ல நினைக்கீங்களா? ஊழியம் செய்யலாமா? செய்யலாமா? இப்ப பாருங்க, இந்த அடுத்த லெந்த் டேஸ்ல இது பெரிய வெள்ளிக்கிழமை வரப்போகுது. இப்பவுமே போட்டி போட்டாச்சு. ஐயா, என் பிள்ளைக்கு ஒரு பிரசங்கம் கொடுக்கணும். யாரு? செக்ரட்டரி. ஆமா, பதவி இருக்கும் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? பிரசங்கம் கொடுக்கணும். என்ன பிரசங்கம்? 7 வார்த்தை. நீ 7 வார்த்தையை பேசணும்னு ஏசுனா சந்தோஷப்பட போறாரோ? இல்ல 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 இல்லம்மா. நீ மனம் திரும்பாம, நீ ரட்சிக்கப்படாம நீ பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணுனா உனக்கு ஐயோ. கவனிக்கணும். மனம் திரும்பாம நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிறதுனாலதான் உன் குடும்பத்துக்குள்ள இன்னும் ஒரு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அநேக சபைகளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏன் சண்டை, ஏன் போராட்டம்? தேவைப்பிள்ளையே மனம் திரும்புதல் இல்லை. நாங்க அங்க போறோம், நாங்க இங்க போறோம். ஒரு அருமையான கிராமத்துல இருந்து வேன் பிடிச்சி பாளையங்கோட்டைக்கு போறாங்க சர்ச்சுக்கு. எதுக்கு போறாங்க? ஆண்டவரை தேடி போறான். நீ இருக்கிற இடத்துல நீ உண்மையா இயேசுவை தேடுவதற்கு மனம் மாறலையே. நீ எந்த சபைக்கு போனாலும், நீ எந்த ஊழியக்காரனை தேடி போனாலும் ஆண்டவர் அதுல சந்தோஷப்படுகிறவர் அல்ல. ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். கரவை தட்ட மாட்டீங்களா? சத்தமா தட்ட மாட்டியா? ஆமா, ஆண்டவர் என்ன கேட்டாரு? 1 லட்ச ரூபா காணிக்க கொண்டா. நம்ம தான் பெரிய கல்வெட்டு வைப்போமே. கல்வெட்டுகளை கிறிஸ்தவனை முந்த முடியாதியா? கக்கூசில கல்வெட்டு வச்சவனும் உண்டு. ஆமா, எனக்கு தெரியும். நிறைய பேர் கக்கூசில கல்வெட்டு வைப்பான். ஏன் கல்வெட்டை பார்த்தோன்னே ஏசுனா வந்து சந்தோஷப்படுவாரோ? ஆமா, கோபுரம் கட்டிட்டால் ஒரு பெரிய கல்வெட்டு. எங்க போனாலும் கல்வெட்டு. கடைசியா கொண்டே கல்லறையிலும் கல்வெட்டு. அதுல போட்டா வேற மாட்டிட்டான்.
ஏன்னா இயேசுனார் வந்து போட்ட அவன் முகத்தை பார்த்து தான் கல்லறையை திறக்க போறாரு. கல்லறை கட்டுறதே தேவையில்லாதது, இதுல வேற அதுல டைல்ஸை போட்டு அரை செண்டுக்கு கட்டிடுவான். கட்டி 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 உலகம் பூரா அன்னைக்கு பாருங்க இடம் பூரா கல்லறையா மாறிக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு வீட்டுக்கு ஒரு கல்லறை தாண்டா அவனுக்கு போடா அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் வந்தாச்சு. இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? நம்ம அடிக்கடி கல்லறை தான் இருக்குது எங்க பார்த்தாலும். உள்ள போறதுக்குள்ள ஆண்டவர் ஒன்ன எதிர்பார்க்க என்ன தெரியுமா, நீ மனம் திரும்பணும் வேண்டும் சொல்லி இந்த மரத்தை இன்னும் உட்கார வச்சிருக்காரு. அல்ல சொல்ல மாட்டியா? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு வீரம் எங்க வரும் தெரியுமா? கல்லறையில் தான் வரும். பத்திரிக்கையில நீங்களும் பார்த்துருக்க மாட்டேன், ஆம்பளை ஆளுக்கு தான் தெரியும். கல்லறையில் பார்த்தீங்கன்னா பேசுவான், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுமா சொல்லிட்டு வெளியே போன மறந்துடுவான். அப்படித்தானே? இந்த கல்லறையில் அடக்கம் பண்ணும்போது குருவானவருக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என்ன தெரியுமா? அவன் தண்ணி அடிச்சிருப்பான், பீடி அடிச்சிருப்பான், எல்லா பாவத்தையும் செஞ்சிருப்பான். பக்கத்தில் ஒருத்தன் மம்பட்டி அள்ளி வச்சுக்கிட்டு கையில் நிற்பான். எதுக்குமுங்க? ஆமாம், போடு. நம்மளும் அள்ளி போட்டு வருவோமே, ஏன் போடுறோம்னே தெரியாது அப்படின்னு அள்ளி போட்டு வருவோம். எதுக்கு மண்ணை போட்டோம் தெரியாது, உனக்கே தெரியாது. அவன் உள்ள போனவன் எப்படி போனா கவனிமா, கிறிஸ்துவுக்குள் இல்லாவிட்டால் அந்த கல்லறை என்ன செய்யாது சொல்லுங்க. அம்மா மட்டும் சத்தமா சொல்லுதாங்க, மற்றவங்களாம் சத்தம் வரமாட்டேங்குதா? பிரதர் இப்போ அதை காட்டி பயங்காட்டுங்க பிரதர். யாருனே அரசாங்கம் பயங்காட்டி தான் வச்சிருக்கு நிறைய பேரை. ஆமா, 2 இன்ஜெக்ஷனை போட்டிருக்கான். அடுத்த 3வது இன்ஜெக்ஷன் வர்றதுக்குள்ள ஒழுங்கா மனம் திரும்பிடு. ஒரு அலையில சொல்லு, சத்தமா சொல்லு. இன்ஜெக்ஷன் போட்டவங்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் போய்கிட்டு இருக்கான், பட்டுன்னு போய்கிட்டு இருக்கான். உலகத்துல மக்கள் தொகை குறைக்கிறதுக்கு திட்டம் போட்டான், எல்லாரும் சேர்ந்து போடு கொரோனா அனுப்பிடா. கொரோனா அனுப்பிட்டா இன்ஜெக்ஷனை போட்டு கோடிக்கணக்கான பேர் அனுப்பிட்டான் போ. ஆனால் அவன் மட்டும் போக மாட்டேங்கான். ஏன் தான் போக மாட்டேங்கானே தெரியல. என்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்களா? உலகத்தில் எந்த அரசியல் தலைவராக போயிருக்கானா? போக மாட்டான்ல, ஏன்னா ஊசி போடல. கவனிமா, அடுத்து ஒரு ஊசி வரப்போகுது சீக்கிரத்தில். அதுக்குள்ள மனம் திரும்பல. கவனி, ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிற காரியம் தேவ பிள்ளையே, நீ கெட்டு போயிடக்கூடாது, நீ அழிஞ்சு போயிடக்கூடாது. என் ஆண்டவர் அதைத்தான் ஏங்கி கொண்டிருக்கிறார். அம்மா ஒரு அலையில சொல்லுமா, என் ஆண்டோட உள்ளத்தை பார்த்தவங்க, அந்த இயக்கத்தை பார்த்தவங்க தேவ பிள்ளையே கொஞ்சம் யோசித்து பாரும்மா. 2001 ஜனவரி மாதம் பொங்கல் லீவில் சென்னை ஒரு கூட்டத்துக்கு போனேன். ஏன் தான் போனேன்னு போனேன், ஏன்னா பிஸ்னஸ் பண்ணேன், பல லட்சம் வருமானம் வந்தது. என்னை கூட்டிகிட்டு போகிறவங்க ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துட்டாங்க. என் மனைவி பெட்டியெல்லாம் கட்டி வச்சு அனுப்பி வச்சுட்டா, போயிட்டு வாயான்னு சொல்லி. அங்கே போய் முதல் நாள் பனி, கொடுமையான பனி. இந்த பொங்கல் நாளில் அந்த பனிக்குள்ளே போய் கிடந்தோம். 4 பேர், என்னோடு கூட 3 பேர், 4 பேர் இருந்தோம். போயிட்டு வெளியே வரும்போது அன்றைக்கு அங்கே கொடுத்த மாற்றம் 2வது நாள் என் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட காட்சியை முகமுகமாய் பார்க்கிற ஒரு பாக்கியத்தை ஏசப்பார கொடுத்தாருங்க. 1800 பேர், இந்தியா முழுவதும் பல மொழி பேசுகிற மக்கள் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு இயேசுவை தெரியாதாங்க. பைபிளே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன், ரட்சிப்பில்லாத குடும்பத்தில் பிறந்தவன், இன்னைக்கு ஏசப்பா அன்றைக்கு அந்த சூரியன் காட்சியை கொடுத்து என்னை மாற்றி அவருடைய பிள்ளையாய் மாற்றினதுனால எனக்கு 23 ஆண்டு காலமாய் ஆண்டவர் அநேக மக்களுக்கு, தேசங்களுக்கு கொண்டு போய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொன்னால், இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் என் ஆண்டவர் உன்னையும் சந்ததியும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுவியா? நீ கெட்டு போயிடக்கூடாது. நான் போன இடம் என்னைக்கோ புல்லு முளைச்சு போயிருக்கணும். ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நாங்கள் சில வாலிபர்களாக சேர்ந்து சில ஆசிரியர்களுடைய தூண்டுதலின் பேரினாலே நான் +2 10th படிக்கிற காலத்துல ஸ்ட்ரைக்ல போய் கலந்துக்கிட்டு கடைசியில் அதில் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புனாங்க. அநேக அரசியல் தலைவர்லாம் வந்தாங்க, எங்களை சப்போர்ட் பண்றவங்க வந்து நின்னாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல எங்களை தலைகுனிய வைத்து எங்களை டிஸ்மிஸ் பண்ணி ஸ்கூல் விட்டு அனுப்புனாங்க. என்னோடு கூட சில சகோதரர்கள் வெளியே வந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்லைங்க. ஆனா அப்பா கிருபையினால நான் அவர்களை புல்லு முளைச்சு போயிடக்கூடாது என்பதற்காய் இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா இயேசுநாதர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் மனம் திரும்ப வைத்தார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அந்த மனம் திரும்புதல் வந்தால் தேவ பிள்ளையே, உன்னை உயர்த்துவதை ஒருவரும் தடுக்க முடியாது. நீ அழிந்து போக வேண்டும் என்று உன் உறவுகள் நினைத்தாலும், நீ அழிந்து போக வேண்டும் என்று பிசாசு நினைத்தாலும், என் ஆண்டவர் உன்னை வாழ வைப்பதற்குத்தான் அந்த சிலுவைக்கு போனார். ஆனா கண்ணத்துல கை வச்சு கவலையோடு நீ இருக்காதம்மா. ஏன்? உன் கவலையை மாற்றணும்னா இப்ப ஆண்டவர் உன் இருதயத்துக்குள்ள வரணும், உன் உள்ளத்துக்குள்ள வரணும். எத்தனை பேர் உள்ளத்துல வந்திருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா.
நிறுத்துங்க. எத்தனை பேர் உள்ளத்தை கொடுத்தீங்க? நிறைய மூஞ்சி வாடி தொங்குது. போங்க பிரதர், எங்கள் அப்பா 50 பவுன் போட்டார் பிரதர், இந்த மனுஷனுக்கு கட்டி கொடுத்தாரு பிரதர், 50 பவுனும் பேங்கில் உட்காந்துட்டு இருக்கு பிரதர், எல்லாம் போச்சு பிரதர். இந்த மனுஷனுக்கு கட்டி வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, இந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? போனதுதான் மிச்சம். அது ஏன் போச்சு தெரியுமா? நீ மனம் திரும்பாததுனால அது போச்சு. ஒரு அல்லையில சொல்ல, சத்தமா சொல்ல. நீ மனம் திரும்பினா ஆண்டவர் சொல்றார், கழுத்துல சரப்பணியை போட்டு அலங்கரிக்கிறவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யாருக்குமே இல்லாதது உன் கழுத்துல போடுவாரு ஆண்டவர். ஆமா, சத்தம் வரமாட்டேங்குதா? அப்ப முதலாவது நீ கெட்டு போயிடக்கூடாது என்பதுதான் என் ஆண்டோடைய விருப்பம். எவ்வளவு நல்ல ஆண்டு பாத்தீங்களா? இந்த உலகத்துல வேற யாராவது எப்படி இருக்கிறாங்களா? சொல்லுங்க, இருக்காங்களா? நீ கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும், பலி செலுத்தணும், அப்படித்தானா? இன்னைக்கு ராஜாக்களுடைய காலத்துல அதானே பண்ணாங்க. அக்கினியில மீச்சான், பிள்ளைகளை பலி கொடுத்தான். ஆனா என் ஆண்டவர் இயேசு அதெல்லாம் நிறுத்துவதற்கு அவரே பலியாக்கப்பட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லு. அவரே கல்வாரி சிலுவையில தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தாரு. யாருக்காக? என் அன்பு சகோதரனே, என் அன்பு தகப்பனாரே, தாயாரே, நீ மனம் திரும்பும்படியா, நீ ரட்சிக்கப்படும்படியா என் ஆண்டவர் உனக்காக பலியாய் தொங்கிக் கொண்டிருந்தாரு. அதை ஒரு பாரம்பரியமே அனுசரிப்பதற்காக அல்ல. இந்த நாள், இந்த நேரம், இந்த இரவு தேவஜனமே, நீ மனம் திரும்பாவிட்டால் கோடரி மரத்துக்கு கீழே வச்சிருக்கு. அப்ப நீ கெட்டு போயிடக்கூடாது, நீ அழிஞ்சு போயிடக்கூடாது. என் அன்பு சகோதரனே, நீ சந்தோஷமா இருக்கணும். எதுல சந்தோஷமா இருக்கணும்? டிவியை பார்த்தா சந்தோஷம். செல்போன் பாருங்க, மணிக்கணக்கா நைட்டு விடிய உட்கார்ந்து நிறைய நோண்டி தான் பாக்குறோம். நிறைய பேருக்கு விரல் இப்படி நின்று வச்சு, ஆமா, சிலது கை இப்படி நிக்குது, சொலவு மாதிரி இருக்கு. ஏன் அது இப்படியே கையில தூக்கிட்டு அலையுது? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்புனா, கஷ்டப்பட்டு 10,000க்கு 15,000 செல்போன் வாங்கி கொடுத்தா, அது தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கிறது. அவளும் நோக்கினான், அவனும் நோக்கினாள். அம்மா அடிக்கிறா, கிடைக்க மாட்டேங்குது. அப்பா அடிக்க, கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? தொடர்பு வேற இடத்துக்கு போயிடுச்சு. ஏசுனா கூட தொடர்பு இருக்குதா? அதுல கிடையாது பிரதர். ஆனா வாலிபர் கூட்டத்தெல்லாம் போயிடுவோம். நம்ம வாலிபர் கூட்டம் எங்க நடந்தாலும் போயிடுவோமே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாளையங்கோட்டையில ஒரு சர்ச்சில் ஒரு வாலிபர் கூட்டம். ஒரு வாலிபர் வந்திருந்தார் அங்க கூட்டம் நடத்த. நானும் வேற ஒரு காரியத்துக்கு போயிருந்தேன். அங்க போனா ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரங்க கிடந்து ஆடுதாரு, அந்த சபை போதகருங்க, அந்த பாஸ்டர் கிடந்து ஆடுதாரு, எல்லாம் ஒரே விசிலடி டான்ஸ். எவனுக்காவது மனம் திரும்புதல் இருக்கா? இல்ல. ஒரு அல்லைய சொல்லி பார்க்கலாம். நீ மனம் திரும்பலன்னா என் ஆண்டோடைய உள்ளம் வேதனைப்படும் என்பதை மறந்து போயிடாத. அல்லைய சொல்லி பார்க்கலாம். என் அன்பு தேவப்பிள்ளை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையிட்டு இருப்பாய் என்று சொன்னால் வரக்கூடிய தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? நன்றாய் கவனி. அந்த ஊழியக்காரன் பின்னாடி போறேன், அந்த கூட்டத்துக்கு போறேன், அந்த ஊருக்கு போறேன். நீ எங்க போனாலும் சரி தேவனுடைய பிள்ளையே, நீ மனம் திரும்பாமல் போனா என்று சொன்னால் என் ஆண்டவர் இன்னும் உனக்காக தாமதித்துக் கொண்டிருக்கிறார். பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் உனக்காக. ஏன்? என் பிள்ளை மனம் திரும்பணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். அப்போஸ்தலர் 2:47 சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட அனுக்கிரமம் திருச்சபையிலே யார் வந்தாங்க சபைக்கு? இப்ப சபைக்கு யார் வந்திருக்கா? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அவன் முறைக்க, இவன் முறைக்க, என்ன காயோ தெரியல. அப்பதான் முக்காடே வருது. போய் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, ஆக சண்டைக்காரி உட்கார்ந்துருக்காள, முக்காடை போடு, அவன் முறைக்கிறத பார்க்க கூடாது, அவன் முகத்தை பார்த்துடக்கூடாது, அப்படிலாம் நம்ம பேசுறோம். இந்த முகத்தை பார்க்கலன்னா அங்க நீ எப்படி உள்ள போய் பார்க்க போறியோ தெரியல. அங்க போய் உட்காரணும், அதை மறந்துடாத. முதல்ல நீ கவனிக்க வேண்டியது, ஏன் மனம் திரும்பணும்? நீ கெட்டு போகாம இருக்கணும்னா, நீ அழிஞ்சு போகாம இருக்கணும்னா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்பது, உன் உள்ளத்தை எனக்கு கொடு, நீ மனம் திரும்பி என்னிடத்துல வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா பின்னாடி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ உன் இருதயத்தை இயேசுவுக்கு நேராக திருப்புவதற்கு தான் இந்த நாட்கள். அல்லேலூயா. நீ கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. உபவாசம். என்ன உபவாசம்? உபவாசம் என்றால் என்ன? உணவை வெறுத்து அவர் பாதத்துல போய் உட்காருவதுதான் உபவாசம். இன்னைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்தீங்க? என்ன பண்ணது? பூரா 6 நாளும் இயேசுனாருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. பண்டிகை காலம் வந்தா ஒரே கொண்டாட்டமான வாழ்க்கை. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்தா நம்ம யாரு? பக்திமான். ஏப்பா, பக்தியை பார்த்தா தெரியுது, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. பக்தி எழுதி ஒட்டி இருக்கு, இங்க வரைக்கும் தொங்குது சிலுவை, பெரிய சிலுவை. எதுக்கு போடுறோம்னே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு.
பிள்ளைய கூப்பிட்டு சிலுவை போட்டு விடுவோம். சிலுவை பார்த்து போயிட்டோமா. இந்த சிலுவை போட்டோன்னு ஏசுனார் உன் பிள்ளை பின்னாடி போவாரோ? போவாரா? வேற ஒருத்தன் பைக்கில் போய்கிட்டு இருக்கான் பின்னாடி. ஏன் போறா? உன் பிள்ளை ஏசுனார தேடலையே வீட்டுல? ஒரு அப்பா அம்மா நீ காலையில எழுந்த உடனே அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்து அவர் முகத்தை தேடி அவருடைய வசனத்தை வாசித்து அவரோடு கூட இடைபடுவா என்று சொன்னால், உறவாடுவா என்று சொன்னால், நீ சொல்லாமலே உன் பிள்ளை மனம் திரும்பும். அல்லையிலே சொல்லு பார்க்கலாம். ஒரு வாலிப மகனுக்கு வாலிப மகளுக்கு ஹீரோ யார் தெரியுமா? ஒரு தகப்பனும் தாயும் தான். ஆமென். நீ பிள்ளைய பார்த்தா மூஞ்ச பார்த்தா தெரியுது எவ்வளவு சினிமா நடிகை மாதிரி வந்திருக்கா ட்ரெஸ் போட்டுட்டு சர்ச்சுக்கு. கையை காணும், கையில அரை வரையா தொங்குது. நிறைய வயசான கையில வயசு 60-40 வயசானதே ஆட்டம் போடுது, கோலாட்டம் போடுது. கிறிஸ்துமஸ் பண்டிகை பார்த்தா தெரிஞ்சுது. ஒரே ஆட்டம் டான்ஸ் சர்ச்சுக்குள்ள. ஏசுனார் வந்திருந்தானா சாட்டை கொண்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாரு. வர போறாரு சீக்கிரத்தில் சாட்டை அடி விழ போகுது நிறைய பேருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பிராக்டிஸ் பரவலாம். பிராக்டிஸ் அது இருக்கதே பாருங்க, ஒரு முக்கா டன்னுக்கு இருக்கும். அது போய் ஆடுறதுக்கு பிராக்டிஸ். இங்க வர சொல்லி பாருங்க, வராது இல்ல. ஏன்னா வசனத்தை கேட்டா குத்தும்ல, குத்தம். பிள்ளைய கூட்டிட்டு போகுது டான்ஸ் ஆட, அதுவும் பின்னாடி ஆடத்தான் செய்யும். கவனி, இந்த தெருவில் கூத்தாட்டம் போடுவோம் பாத்திருக்கியா? அவனை மாதிரி ஆட்டம் போடுற கேஸ் நிறைய இப்போ சர்ச்சுக்குள்ள வந்துருச்சு. இதனால என் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி வெளிப்படுத்த விசேஷ திருப்புங்க 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 2:16 படிக்கலாம். பெர்கமு சபை குறித்து சொல்றாரு. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, நல்லா கவனிக்கணும், வாயின் பட்டயத்தால் அவரோடு யுத்தம் பண்ணுவேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு அந்த 7 சபையை குறித்து என் ஆண்டவர் சொல்ற காரியம் நல்லா கவனி. என் ஆண்டவர் பத்மூத்திகளை கொண்டு போய் யோவானை உட்கார வைத்து, தேவ பிள்ளையே 7 சபைக்குள்ள நடக்கிற அருவருப்பை குறித்து எழுது, அதை போய் சொல்லு. ஆவியானவர் சொல்றத சொல்லு. ஆவியானவர் சபைக்கு சொல்றத காது உள்ளவன். ஆமா, அடுத்த முறை அவரை உள்ள விட்டுறாதங்க ஐயா. ஆமா, காது நிறைய பேருக்கு இப்பவுமே ஊதுன்னு ஊதுனாலும் ஒண்ணு கேட்காதான். எதுக்கு கேட்காது? அது நல்லா தெரியுது. தங்கச்சி சொல்லிட்டா, செவிட்டு விரியன். அதான் யோவான் சான பிரசங்கம் பண்ணார், விரியன் மாமு குட்டியே. இன்னைக்கு சொன்னா கல்ல விட்டு எறிவ. நீ எரிஞ்சாலும் பரவாயில்ல, சொல்லத்தான் செய்யணும். விரியன் மாமு குட்டிகளே ஏசுனாருன்னு சொன்னாரு. ஏன்? விரியன் பாம்புக்கு காதே கேட்காது, ஊதுனா அது குட்டிக்கு கேட்குமா? இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. தாய்க்கும் தகப்பனுக்கும் காதே கேட்கல, அப்புறம் பிள்ளைக்கு எங்க கேட்க? பிள்ளை சலக்குன்னு வருது சர்ச்சுக்குள்ள வரும்போது. என்னங்க சலக்குன்னு சத்தம் கேட்குது? காலில் தான் போட்டிருக்க செலங்க. ஆமா, நைட்டு சாம கூட அங்கே போவான் பார்த்திருக்கீங்களா? செலங்க போட்டுட்டு கையில் அப்படியே போவான். போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் அப்படித்தான் போனார் படகுல. பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கையில் பாருங்க பிடிச்சிக்கிட்டு போவான், தீயை வச்சுக்கிட்டு. நைட்டு 12 மணிக்கு சலக்குன்னு. நிறைய பேர் வீட்டில் நைட்டு சலக்குன்னு சத்தம் கேட்டால் தூக்கமே வராது. டப்புன்னு அடிக்கும். அப்போதான் 12 மணி ஆயிருக்கும். ஐயா மணி 12, போனடு ஊழியக்காரருக்கு போன் பண்ணு. ஐயா தூக்கம் வரல, சலக்குன்னு சத்தம் கேட்குதியா? நீ தானே காலில் போட்டிருக்கவன், பின்னாடி தானே வருவான். அலையா விருந்தாளி ஒருத்தன் இருக்கானம்மா, மறந்துட்டிய? அவன் அழைக்கிறனாலும் வருவான். அந்த கேடுகாரம் வந்து ஒண்ணு கெடுத்துருவான். கவனி, போட்டு காலில் வேற அது செலது நிக்கி. இங்க தடவு, நல்ல தடவுன்னு தடவி, கண்ணை தடவி. எப்பா 1 மணி நேரம் ஆச்சு. அம்மா மவளை சர்ச்சைக்கு வாமா, என்னம்மா பண்ணுத? கண்ணாடி முன்னாடி அம்மா நின்று தான் பார்த்தா. 1 மணி நேரம் இது போடுற மேக்கப்பு தாங்கல. சபைக்க வர்ற நீ, சபைக்க வர்ற மனம் திரும்புறவங்க தான் சபை, ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபை. இன்னைக்கு நீ வர்றது ஒண்ணு நீ ஆராய்ந்து பார். முதலாவது, நீ கெட்டு போயிடக்கூடாது. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுவாங்களா? 2வதாக வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். ஆகையால் நல்ல கவனிங்க, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து என்ன செய்ய? மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நல்ல கவனிங்க. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஐயோ போச்சுடாவோ. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் சில ஊருக்கு போகும்போது பார்ப்பேன். கவனிங்க, என்ன பாருங்க, என் உயரத்துக்கு விளக்கு வச்சிருப்பாங்க.
இங்கே இருக்கும் என்னமோ எனக்கு தெரியாது, தப்பா நினச்சிக்கிட்டாங்க. என் உயரத்துக்கு விளக்கு. கூட்டம் முடிஞ்ச உடனே நேர போய் அதை தொட்டு இங்க ஒரு தடவு, எங்க வலிக்கும் அங்க ஒரு தடவு, விளக்க வச்சு வெளிச்சம் காட்டுறது மாதிரி ஆக்ஷன் பண்ற. ஆண்டவர் சொன்னாரு, சாத்தா மின்னல போல விழுந்தான். அவனுடைய தூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒளியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒளி எது தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் வெளிச்சத்தை உன்னிடத்திலிருந்து, உன் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து என்ன செய்வாரா? நீக்கிடுவாரு. அவர் நீக்கினா இன்னொருத்தர் இருக்கான் பக்கத்துல. யாரு? யோபுக்கு பக்கத்திலே நின்னான். ஆண்டவர்ட்ட கேட்டான், உத்தரவு கேட்டான். சும்மாவா யோபு உன்னை பின்பற்றான்? வேலையை எடுத்துரும். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க? ஐயா சுரண்டுறாரு. யோபு ஐயா அப்படித்தானே? சட்டையை வச்சு சுரண்டுறாரு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அப்படித்தானே? இந்த மனைவி இருக்காள, அந்த அம்மா யோபுடைய மனைவி, நல்ல ராஜகுமாரத்தியா இருந்தவ, வாழ்ந்தவ. கணவனை பார்த்து நல்ல காரியம் சொன்னா. என்ன சொன்னா? தேவனை தூசித்து, ஏடா சாவதுக்கானு தேவனை வர தூசிக்கணுமா? ஆமா, வீட்டுக்கு வந்தா 1 லட்சம் ரூபா வீட்டுக்காரர் சம்பளம் வாங்கினாரு. இப்போ அதுவும் போச்சுன்னா வாழ வந்தவா என்ன சொல்லுவா? இருக்குமா? வீட்டுல இருக்குமான்னு கேட்டேன். எனக்கு பெண்ணை கொடுத்துட்டாங்க. நான் பேங்க்ல வேலை செய்தேன். வாலிப நாட்கள்ல சர்ச்சில் பாட வாசிப்பதுக்கு ஒரு வாய்ப்பு. அது பல வருஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ரட்சிக்கப்படல, ஊழியர் ஆண்டுக்குள்ள வரல. பாட வாசிப்பேன். என்னை பார்ப்பதற்கு என்னுடைய மாமனார் வந்திருந்தார். அங்க பார்த்துட்டு வேலை செய்யற இடத்துலையும் பார்த்துட்டு பெண்ணை கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை பார்க்காரு, நல்ல வளர்த்தியா இருக்காரு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2000 மார்ச்ல வேலை போச்சு. இப்ப என்ன உண்டாகும்? வீட்டுக்குள்ள யுத்தமே நடக்கும், அப்படிதானே? ஆமா, 2-3 யுத்தம் அங்க வந்துடும். வேலையும் போச்சு. ஒரு தொழில் பண்ணேன், பல லட்சம் வருமானம் வந்துட்டு இருந்தது. வேலை போனா பரவாயில்லன்னு சொல்லி தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்தா அதையும் அடைச்சிட்டாரு. வாசல் அடைச்சு பல லட்சம் கடன். சொந்த ஊருக்குள்ள சொந்த வீட்டுல இருக்க முடியாம தள்ளப்பட்டேன். 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க. நானும் மனைவி பிள்ளைங்க எங்க வீட்டுல ஒரு ரூம்ல மேல மாடியில தனிமையாக்கப்பட்டோம். சொந்தக்காரங்கள்லாம் எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க, பல காரியம் பேசினாங்க, கைதட்டி சிரிச்சாங்க. என்ன கைதட்டி சிரிச்சாலும், என்ன வேடிக்கை பார்த்தாலும் நல்லா கவனியம்மா, என் ஆண்டவர் ஒருவேளை அவர்கள் சொன்ன காரியம் எல்லாம் போச்சு, இவன் வாழ்வு அவ்வளவுதான் முடிந்தது என்று காது கேட்க சொன்னார்கள். அந்த இடத்துலதான் என் ஆண்டவர் துளிர்க்க பண்ணினார். இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தேவ பிள்ளையே. எந்த ஜனங்கள் மத்தியில, எந்த உறவுகள் மத்தியில ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவனை போல இருண்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலோ, என் ஆண்டவர் இயேசு தேவ பிள்ளையே அவர் அண்டை திரும்பினபடினால் வேத சொல்ல சகரியால சொல்றார், நீ என் பக்கம் திரும்பினா நான் உன் பக்கம் திரும்புவே. நம்ம அவர் பக்கம் திரும்பினா அவர் நம்ம பக்கம் திரும்புவாருங்க. திரும்புறவர் யாரு? ஆமா பிரதர், பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தானா? ஆமா, அன்னைக்கு பார்த்ததுதான் ஒரே பார்வை. ஆமா, அந்த அக்காவும் பார்த்தா, அந்த பாட்டியம்மா பார்த்தா. யார்? ஏவா பாட்டி. எதை பார்த்தா? பழத்தை பார்த்த உடனே அவளுக்கு கண்ணு குளிர்ச்சி ஆயிடுச்சு. ஆமா, பார்த்த உடனே குளிர்ச்சியாச்சு. அவனும் இவனும் நோக்கினார்கள். ஆமா, பார்வை அப்படித்தான் போச்சு. சிம்சன் பார்த்தா, அவள் என் கண்ணுக்கு இனிமையாய். கண்ணுக்கு எப்படி இருந்தாலும் அதனால கண்ணு என்னாச்சு? இப்ப நிறைய பேர் கண்ணாடி மாட்டி, தப்பா நினைக்காதீங்க. கண்ணாடி மாட்டி சின்ன பிள்ளை பிறந்த உடனே கண்ணாடி மாட்டியாச்சு. பக்கத்திற்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப கண்ணாடியை மாட்டி, கண்ணாடி எடுத்துட்டா பக்கத்திற்கு தெரியாது, அப்படித்தானா? நிறைய ஏமாந்து போய் கிடக்குது. நல்ல கவனி. விளக்கு தண்டை நான் அப்புறப்படுத்திடுவேன், வெளியே எடுத்துருவேன். கவனிமா, ஏன் எடுப்பாரு? நீ மனம் திரும்பல. இன்னைக்கு ஆண்டு சொல்ற காரியம் தேவ பிள்ளையே, விளக்கு தண்டை அப்புறப்படுத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது தேவச்சனமே, நமக்குள் அந்த விளக்கு எரிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த விளக்கை கொண்டு போய் என்ன செய்வாரா? அதை உயர்ந்த இடத்துல வைப்பாரா. ஆனா மரக்கால்ல ஒளிச்சு வைக்க மாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் மரக்காலுக்குள்ள ஒளிச்சு வைக்கப்பட்டது போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன யோசித்து பார், ஏன் அந்த வாழ்க்கை? உன் வீட்டுக்குள்ள வர முடியல, இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. பிசாசு பல போராட்டத்தை கொண்டு வருகிறான். யோபுடைய குடும்பத்துக்குள்ள புகுந்து அவனுடைய மனைவி வாயால சொல்லும்படி, நீ மரித்து போயா,
என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாத்தான் அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றான் அல்லவா. அவர் வெளிச்சத்தை, வேதம் சொல்லுது, அவர் ஒளியா இருக்கிறார். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே என்ன ஒளி? இன்னைக்கு போலி ஒளி தான் இருக்கா. செல்ல ஆன் பண்ணி அடிச்சு காட்டுங்கன்னா இப்போ பார்த்துருவோமே, அடிச்சு காட்டிடுமா? பைபிளை தூக்கி காட்டுறனா எத்தனை பைபிள் வந்திருக்குன்னு தெரியாது. இப்போ சர்ச்சைக்கு வரல நிறைய பேர் அப்படி நெஞ்ச நிமித்து வருவான், பார்த்துருக்கீங்களா? அது சில பேர் செல்லோடு தான் வர்றான், பைபிளே கிடையாது, பைபிளை தூக்கிட்டு வர்றதே கிடையாது. நீ வேதத்தை சுமக்கலன்னா ஆண்டு சொல்கிறாரு, உன்னையும் உன் பிள்ளையும் என்ன செய்ய மாட்டார்? சுமக்க மாட்டார். ஏன் வேதத்தை சுமக்கணும்? அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி உனக்குள்ள எரியணுமா? அது உனக்குள்ள பற்றி பிடிக்கணும். நீ மனம் திரும்பலன்னா உன் விளக்கு தண்டை உன்னை விட்டு அப்புறமாக்கி விடுவார். தேவ பிள்ளையே, இன்று இரவு இந்த முதலாவது நாள் கத்த சொல்ற முதல் காரியம், நீ மனம் திரும்பலன்னா கெட்டு போயிடுவ. ரெண்டாவது, நீ மனம் திரும்பலன்னா உன் விளக்கு தண்டை அப்புறப்படுத்தின ஆண்டு சொல்கிறார். மூன்றாவது, அப்படி லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். லூக்கான சுவிசேஷம் 15:7 படிக்கலாம். தரமா தரங்க. அதுபோல சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் எங்க சந்தோஷம்? அம்மா என்ன கவனிங்கம்மா, எங்க சந்தோஷம்? கல்யாணம் பொண்ணு அடிக்கடி அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றோம், அம்மாவா இல்லையா? 10 வருஷம் கல்யாணம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் இந்த அப்பா அம்மாவை பார்க்கணுன்னா துடிச்சிட்டு ஓடுதோம். போகும்போது வீட்டில் பாருங்க, அப்பா வெளியே வாசல் உட்காந்துருப்பார், அம்மா வீட்டுக்குள்ள இருப்பாங்க. பிள்ளைய பார்த்த உடனே அம்மா கிச்சனை போட்டுட்டு ஓடி வந்து பிள்ளை கையை பிடிச்சி, பிள்ளை கண்ணத்தை அப்படி பிடிச்சி, என்னம்மா நல்லா இருக்கியாமா, சந்தோஷமா இருக்கியாமா? உள்ளே வரல, அதுக்குள்ள இந்த கேள்வியெல்லாம் கேட்டாச்சு. அப்பா வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காரு. இந்த பிள்ளை உள்ள வந்தாச்சு, பெட்டியோட போறா. அவர் கண்டும் காணாத போல அப்படி உட்காந்துருக்காரு. அதுக்கு அப்பா கெட்டவரா? நிறைய பிள்ளைக்கு அப்பா பிடிக்காத? ஆமாம், அதுவும் படிக்கலன்னு வைங்களேன், போங்கப்பா நீங்க என்னத்தை கண்டிய, இது இப்போதான் போய் காலே வச்சிருக்கு காலேஜுக்குள்ள, அதுக்குள்ளே தேர்னது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அப்பாவை வெறுக்கிற கூட்டம் இருக்குது. உள்ள போய் வச்ச உடனே அப்பா அப்படிம்பாரு, ஒரு கரகரப்பு சத்தம் வரும் பாரு. அப்போ புரிஞ்சுக்கணும், மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனும் கவனிங்கம்மா, உன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல என் ஆண்டவர். இப்போ வாலிப பசங்கள்லாம் பார்க்குறான், முகத்தை பார்க்கணும், சுண்டுனா வரணும், என்ன வரணும்? கண்ணீர் தாண்டா வரும். கவனி, சுண்டுனா ரத்தம் வரணும்னு போய் சோப்பு சோப்பு வெள்ளை வெள்ளையானி பார்த்த வந்ததுன்னு கண்ணீர் வடிப்ப. நிறைய அப்படிதான் அலையுதுப்போம். எங்க போய் தூக்க போடலாம், ஐடியில் வேலை பார்க்கலாம், லட்ச லட்சமா சம்பாத்தியம் பண்றா, சுண்டுனா ரத்தம் வரணும், அள்ளி கொடுத்தாங்க, கழுத்துல போட்டாங்க, கார் வாங்கினா, வீடு வாங்கினா, மாடியிலிருந்து விழி செத்து போனான். நடக்கலையா? கவனி, எங்க உட்கார்ந்து இருக்கிற யோசித்து பார். 99 ஆடை குறித்து அவர் பேசல, ஒரு ஆட்டை குறித்தான் பேசினார். அது காணாம போச்சு, அதை தேடி போறாரு. அதை கண்டுபிடிச்ச உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு அலிலே சத்தமா போடுவாங்களா, சந்தோஷம் பொங்குதே. நிப்பாடுங்க, ஏன் போய் சொல்லிய? பொங்குதான். எங்க பொங்குது? மூஞ்ச பார்த்தாலே தெரியல. இவர் மைக்கு வைக்க மாட்டார் போலக்கு. ஐயா மைக்கை கொடுத்து சீக்கிரம் சொல்லி அனுப்புங்க ஐயா. அவரை முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாமே, உன் முகத்தில் சந்தோஷம் பொங்குதா பொங்கலையான்னு. அந்த காலத்தில் இந்த பாட்டு படிக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா பாடினாங்க. ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவங்களாம் மனம் திரும்பின கிறிஸ்தவங்க. கரங்களை தட்டு. இப்போ கிறிஸ்தவங்க என்ன கிறிஸ்தவங்க? பண்டிகை கிறிஸ்தவங்க. அப்படியாம்மா? யோசிப்பாரு. அந்த ஒரு ஆட்டை தேடி போனாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தம் முடிங்க அப்பா உன்னை கண்டு அவர் சந்தோஷப்படுதாரு. பரலோகத்தில் உட்காந்து கரங்களை தட்ட மாட்டியாமா? ஒருத்தருக்கும் தட்ட வராதப்போ. உன்னை பார்த்து அவன் சந்தோஷப்படுத்தாமன்னா வீட்டில் போய் தூக்கமே வர மாட்டேங்க அவளுக்கு. கனவுல பூரா அவன் தான் வரான். எங்க கொண்டு தவக்க போறானோ தெரியல. சில ஆள் இருக்குன்னு நினைக்க உள்ள. அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு, உன்னை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பா விட்டு அம்மா விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கிற. கவனி அம்மா கவனி. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க.
அண்ணே எனக்கா ஜெபிங்க. கண்ணீர் விட்டா போன்ல அழுதா. ஏமா அழுற, நிப்பாட்டிட்டு சொல்லு. அப்ப சொன்னா, ஒருவரை நம்பி பெத்த தாயும் தகப்பனையும் விட்டுட்டு அவன் பின்னாடி போனேன், அவனை கல்யாணம் பண்ணினேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணி விட்டான். என்னமா பண்ணுனா? அழுதா, மீண்டும் அழுதா. எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குனே, அந்த குழந்தைக்கு திடீரென்று சுகம் இல்லை. நான் மருத்துவர் இடத்துல கொண்டு போன பொழுது மருத்துவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, உங்க பிள்ளைக்கு கவனியம்மா, உனக்கு தாக்கப்பட்டிருக்கிறது ஒன்று என்ன தெரியுமா? எய்ட்ஸ் வியாதி. எங்க இருந்து வந்தது இந்த வியாதி? ஆசையா தேடி போனியே, அன்போடு கூட அவனை அணைத்து கொண்டு போனியே, உன்னை கல்யாணம் பண்ணனானே, அவன் உனக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை நடத்தினபடினால் அவனுக்கு வந்த எய்ட்ஸ் இந்த தாய்க்கு வந்தது. பிள்ளையை தாக்குவதற்கு உள்ளதாக மருத்துவம் கண்டுபிடித்தபடினால் அழுதா, கண்ணீர் விட்டு கதறினா. அண்ணன் ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு அதை தாக்கிடக்கூடாது. அம்மா, எனக்கு எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய்? காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி வந்து கண்டுபிடித்த உடனே அவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? பரலோகத்தில் ஒண்ணு குறித்து ஒரு சந்தோஷம் உண்டாகணும், ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகணும். கரலை தட்ட மாட்டியா? நீ மனம் திரும்பினால் பரலோகமே ஆர்ப்பரிக்கிறது. நீங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டு ஆடுறோம், டான்ஸ் ஆடுறோம், ஆராதனை மணிக்கணக்காக ஆராதிக்கிறோம், அதை கண்டு என் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. கவனி, உள்ள வந்துட்டு வெளியே போறவன் கதறி அழணும், கண்ணீர் வடிக்கணும். ஏன்? எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, எனக்காக ரத்தம் சிந்தினாரு, எனக்காக உயிரை கொடுத்தாரு. அந்த இயேசு நான் துக்கப்படுத்துறேனே, அந்த இயேசுடைய உள்ளத்தை நான் வேதனைப்படுத்துகிறேனே. ஐயோ, என் ஆண்டவர் எவ்வளவாய் வேதனைப்படுவாரம்மா. இந்த உலகத்துல உனக்காக சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டுன்னு சொன்னா என் அப்பா இயேசுநாதர் மட்டும்தான். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமா சொல்ல மாட்டியாமா? அப்பா கரகரத்த குரல்ல உட்கார்ந்து இருந்தாரு. அவர் கேட்டது என்ன தெரியுமா? என்னமா நடந்தது? அம்மா முகத்தை பார்த்து கிள்ளுனா, பிள்ளை முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டா. அப்பா வெளியில உட்கார்ந்தவரு பிள்ளை பெட்டியை வச்சோன்னு கேட்டாரு, என்னமா நடந்தது? ஏன்? அப்பா உள்ளத்தை பார்க்கிறவ வரமாட்டேங்குதா இல்லையா? அப்பா உள்ளத்தை பார்க்கிறவர். ஏன்? பிள்ளை உள்ள வரையிலே அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற வேதனைய ஒரு தகப்பனால மட்டும்தான் அறிய முடியும். ஒரு அலையில சொல்ல மாட்டியா? மகன் எப்பொழுது வருவான், என் மகன் தூரமா போயிட்டானே என்று சொல்லி அந்த அருமையான இளைய குமாரனை எதிர்பார்த்து இருந்தார் தகப்பனார். அவன் தூரத்துல வந்தவுடனே அவன் பாவி என்று சொல்லியோ, அவன் நாட்டம் அடித்து என்று சொல்லியோ அவனை தூர அப்புறப்படுத்தவில்லைமா, ஓடோடி போனார், ஓடோடி போனார். அந்த தகப்பன் அந்த மகனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாருங்க. 2 பேர் தான் சொல்றாங்க, சொல்ல மாட்டீங்களா? வாயை திறக்க மாட்டோம்ல நம்ம எல்லாம். கவனி, அப்பா கட்டி பிடிச்சாரு மகனை. ஏங்க, இந்த மகன் பக்கத்துல போக முடியுமாங்க? என்ன பண்ணாவன்? பண்ணி மேய்ச்சவன், அழுக்கு ட்ரெஸ், நாத்தம் எடுத்த வாழ்க்கை பாருங்க, பக்கத்துல போக முடியுமா? அதனால அந்த அன்பு யோசிச்சுப்பா, அந்த தகப்பனுடைய அன்பு எப்ப வருவான், எப்ப வருவான், என் பிள்ளை வருவானா, என் பிள்ளை வருவானா, ஒரு நாள் வருவான் என் பிள்ளை என்று சொல்லி அந்த தகப்பன் ஆவலோடு காத்திருந்தா. வந்த உடனே மகனை கட்டி பிடித்துக் கொண்டார், கரலை தட்டி. ஹல்லேலூயா! யோசித்துப்பார், இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அப்படித்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறா. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, நீ மனம் திரும்பும் பொழுது முதலாவது சந்தோஷப்படுகிறவ பரலோகத்துல தேவ தூதர்களோடு கூட என் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும், கரலை தட்டி பின்னாடி, என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா, தமது ஜீவனை எனக்கும் அளித்து. அப்படி நிப்பாட்டுங்க. பாட்டு தானே பாட சொன்னேன், இல்லை பாட்டு தானே பாட சொன்னேன். இந்த செத்த வீட்டில் போய் உட்காந்துட்டு பார்த்தோன்னா மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு என்னத்தையோ கைதட்டி அங்கே ஏதோ 2 அழுதுட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னு இதுவும் சேர்ந்து ஆடும். சொல்லிட்டா போகும்போது அது எப்போ வெளியே போகும்போது தானாக போயிடும். அதை இவனும் பிடிக்க முடியாது, ஒரு டாக்டரும் பிடிக்க முடியாது. இதுதானே உட்காந்துருக்க, யோசிப்பாரு. உள்ள உட்காந்துருக்குல்ல, ஏன் உட்கார வச்சிருக்கிறாரு? அவர் கையில் ஒன்று வச்சிருக்காரு. புரியல, ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது. அவரை ஒன்று அவர் கையில் வச்சிருக்காரு, அப்படித்தானே?
நீ கொஞ்சம் தூரம் போனால் இழுப்பார், லேசாக இழுத்து பிடிப்பார். அப்புறம் டாக்டர்கிட்ட ஓடணும், டாக்டர் செக் பண்ணுவார், பிபி குறைஞ்சிருச்சு, சுகர் ஏறிடுச்சும்பார், கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், பிறகு சீக்கிரம் முடிங்க, நம்ம போய் சாப்பிட்டு தூங்கணும் மாத்திரை போட்டுட்டு அப்படின்னு இப்போ நிறைய பேர் துடிச்சிக்கிட்டு இருக்கோம். இழுத்து பிடிச்சிட்டாருன்னு வை, என்ன நடக்கும்? எத்தனை மணிக்கு என்ன நடந்தது? பணத்தை எப்போ தூக்குவீங்க? 3 வார்த்தை, அவ்வளோதானே. இழுத்து பிடிச்சா. இப்போ இழுத்து பிடிக்காம இருக்காரு. எதுக்காக இருக்காரு சொல்லுங்க? நீ மனம் திரும்பணும் சொல்லி அவரை விட்டு பிடிச்சிருக்காருமா. கொஞ்சம் யோசிப்பாரு. தேவஜனமே, 3வது, நீ மனம் திரும்பினா அவர் சந்தோஷப்படுகிறார். யாரோடு கூட? தேவ தூதர்களுடைய கூட்டத்தோடு கூட என் ஆண்டு சந்தோஷப்படுகிறார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஆர்ப்பரிப்பு கேட்கிறது. பூமியில் ஒரு பாவி மனம் திரும்பி விட்டார். சர்ச்சைக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? சத்தியத்தை கேட்க. சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியம் உன்னை விடுதலையாக்கணும். ஆண்டவர் எரேமியா பார்த்து சொன்னார், எருசலேம் வீதியில போய் தேடி பாரு. எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்க. எருசலேம் வீதியில போய் தேடி பார், சத்தியத்தை தேடுகிறவர்கள் உண்டு என்று பார். அப்படி கண்டுபிடிப்பா என்று சொன்னால் நான் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு மன்னிப்பு கொடுப்பாரா? சத்தியத்தை தேடுறவங்களுக்கு தான் மன்னிப்பு கொடுப்பாரு. ஆமா, வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்டு இங்கோடி வா இங்கோடி விட்டு போறதுக்கு அல்ல. 3 காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. நீ கெட்டு போறக்கூடாது, நீ அழிஞ்சு போறக்கூடாது நினைச்சாரு. தேவ பிள்ளையே, உன் விளக்கு தண்டு உன்னை விட்டு அப்புறப்படுத்தக்கூடாது என்பதற்காக 3வது தேவச்சனமே, நீ மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துல இவ்வளவுதான் சத்தமோ? இவ்வளவுதான் சத்தமானு கேட்ட. ஒன்னும் இல்லாதவன் பாரு என்ன ஆட்டம் போடுதான், ராவும் போலும் கிடந்து கூப்பாடு போடுதான். இங்க வாயை திறக்கணும்னாலே கஷ்டப்படுது. ஒரு அலையில போட மாட்டீங்களா? சத்தமா போட மாட்டீங்களோ? நிறைய பேர் உபாசம் இருக்கீங்கன்னு நினைக்கேன். ஆமாம், அதனால வாய் திறக்க மாட்டேங்குது. ஆனால் வீட்டுக்காரரை பேசணும்னா வாய் திறக்கும், பிள்ளைய பேசணும்னா வாய் திறக்கும். அந்த உபவாசத்தில் திறந்துருமே, எப்படி தான் திறக்குமோ தெரியல. கவனி, நீ திங்கிறத குறித்து பேசல ஆண்டவரே, அதை வெறுக்க சொல்லல. எதை வெறுக்கணும்? இந்த உலகத்தை வெறுக்கணும். ஒரு அலையில சொல்லு. இந்த உலகத்தை வெறுத்திருக்கிறியா? இந்த உலகத்தை தள்ளி வச்சிருக்கிறோமா? அதோட தான் சர்ச்சைக்கு வரோம், அதோட தான் போறோம். அதை கொண்டுட்டு வருவோம், சுமந்துட்டு வருவோம், திரும்பி எடுத்துட்டு போடுவோம். எங்க இறக்கி வைக்கணுமோ அங்க இறக்கி வைக்கிறது இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை அங்க வச்சுட்டு நீ போகணும். அவர் சுமக்க காத்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. சிலுவையில ஏற்றுக்கொள்ள காத்துட்டு இருக்கார். அதுக்கு தான் அந்த லெந்து நாட்கள் அந்த சிலுவையின் காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தான் சிலுவையின் பாடல்களை பாடுகிறோம். யோசித்து பார். 3 காரியத்தை காமிச்சிருக்கிறேன். கடைசி அதை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 16:8, 18:3. சாரி 18:3 சிஸ்டர். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் ஐயோ போச்சுடா காரியம். இங்க கவனிங்கம்மா, பைபிள் எல்லாம் போடுங்க, கவனிங்க. எங்க பிரவேசிக்க மாட்டோம்? போகணுமா வேண்டாமா? போகணுமோ? எல்லாரும் போயிடலாமோ? எல்லாருக்கும் ஆசை தான். உள்ளே போகிறவனுக்கும் ஆசை தான், வெளியே இருக்கவனுக்கும் ஆசை தான். அப்படி தானே? கல்லறை திறந்துச்சு. எப்போ திறந்துச்சு? என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கிய? கல்லறை திறந்துச்சு. இயேசுநாதர் உயிரோடு எழுந்த உடனே கல்லறை திறந்துச்சா திறக்கலையா? இன்னைக்கு எருசலேமில் இயேசுநாடு கல்லறை திறந்து தான் இருக்கு. அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டார். ஆமாவா இல்லையா? உயிர் தெழுந்த இயேசுநாதரை என்ன இன்னும் பிறந்தாருன்னு கொண்டாடிட்டாலே இதை ஏன் செய்தோம்னே இன்னும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் உயிர் தெழுந்து போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? பல்லத்து போயிட்டாரா? பல்லத்து போயிட்டாரோ? நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன் சொல்லியிருக்காருல்ல. நான் போவேனாகி யார் வருவா? தேற்றவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் இருக்காரா இல்லையா? நிறைய பேர்ட்ட சோதித்து பார்க்க வேண்டியதா இருக்கு, இருக்கா இல்லையான்னு. கையை 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 அப்படி தட்டினோடனே பரிசுத்த வந்துட்டாரோ? கொட்டை அடி அடி அடின்னு அடிச்சோடனே நிறைய பேர் ஆடுவான். பத்திரிக்கையா நிறைய பொம்பளை ஆடும். எதுக்கு ஆடுதுன்னு அதுக்கே தெரியாது. சில ஆராதனை ஆரம்பிச்சோடனே அந்நிய பாஷை எங்க இருந்தா வருமோ தெரியாது. பாஷை புதுசெல்லாம் வராது, ஒரே பாஷை தான். 10 வருஷமா அதே பாஷை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உன்னை பரிசுத்தா வந்துட்டாரோ? உன்ட்ட இல்லை வந்துட்டாரான்னு கேட்டேன். பரிசுத்தாவியார்னா யாருன்னே தெரியாம நிறைய பேர் போச்சுக்கிட்டு இருக்கான்.
இந்த இடத்துக்கு வந்த உடனே, இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே, மியூசிக்கை போட்ட உடனே, அவர் ஊழியக்காரர் தலையில கையை வச்ச உடனே நிறைய பேருக்கு துள்ளிட முடியாது. எப்படிதான் துள்ளுதோ தெரியல. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? ரோமர் 5:5 சொல்கிறது, தேவ ஆவி உங்களில் வருகிற பொழுது தேவ அன்பு உங்களுக்குள். சொல்லுங்கம்மா, வாயை திறக்க மாட்டீங்கள? ஊற்ற எது ஊற்றப்படும்? அந்த அன்பு இருந்தா ஏங்க சபை எப்படி இருக்குது? சபை 2 கட்டு நிலைமையில போயிட்டு இருக்கு. ஊருக்கு 10 சர்ச்சு, எங்க ஊர்ல 20 சர்ச்சு இருக்குயா. இந்த சர்ச்சுக்காரன் அவன்கிட்ட பேச மாட்டான், அவன் இவன்கிட்ட பேச மாட்டான், அவன் அங்கே போக மாட்டான், இவன் இங்கிட்ட போக மாட்டான், இந்த ஆடு அந்த வழியாக்கார போக மாட்டான், அவர் இவர் போக மாட்டார். எப்படி பரலோகம்? கவனி, தெருவுக்கு 10 சர்ச்சு. சென்னைக்கு போனீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட 5000-6000 சபை இருக்குது. ஒரு தெருவுக்குள்ள போனீங்கன்னா இங்க 2 சர்ச்சு, அங்கிட்ட 2 சர்ச்சு இருக்கும். அப்படி வரிசையா இருக்கும். முத மாசம் இங்க போனவன் அடுத்த மாசம் அங்க போயிருப்பான், இங்க இருக்க மாட்டான். கூட தூக்கி போட்டு கவுத்து கொண்டு வருவான் நம்ம ஆளு. ஆமா, ஏன்னா 1ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் கிளீனா லிஸ்ட் போட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வருவான். நம்ம ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. 1ஆம் தேதி வீட்டுக்காரர் வேலைக்கு போன உடனே வாங்க பெறத, வாங்க பாஸ் வந்து சோம் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி சோம் பண்ணி கடைசியா காணிக்க வாங்கிட்டு கவுத்து கொண்டு போய் அங்க கொண்டு வச்சிருவான். நீ எங்க போறன்னு உனக்கே தெரியாது. யோசித்து பாரு. ஒரு வருஷம் இங்க, ஒரு வருஷம் அங்க, ஒரு வருஷம் இங்க போனதான் மிச்சம். ஆனா வேதம் சொல்லுது, பிள்ளைய போல நீ மாறலன்னா எங்க போக மாட்ட? ஆமா, நாங்க காத்துல கழட்டிட்டோம்ல பிரதர், காத்துலாம் போட மாட்டோம்ல. கழுத்துல காணும், நாங்க கோஷு. என்ன கோஷு? கழுத்துல போடாத கோஷு. என்ன ஏன் சொன்னாரோ கழுத்துல போடாதன்னு? அதுக்காக போட்டவங்களாம் பாவியா, போடாதவங்களாம் நல்லவங்களோ? கலட்டலிய, உள்ளத்தை கலட்டலிய. உள்ளத்துக்குள்ள ஒன்னையும் கழட்டாம வாயில இல்ல உதறி என்ன பிரயோஜனம்? அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு ஊற்றப்பட்டிருந்தால் நீ யாரை பார்த்தாலும் இயேசுவின் பிள்ளையாய் பார்ப்பாய். கரலை தட்ட மாட்டீங்க? சத்தமா தட்ட மாட்டீங்களா? யோசிப்பார். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் திரும்பி பார்த்தால் திருச்சபைகள் பெருகுகிறது, சபைகளில் ஆத்துமாக்கள் வருகிறார்கள். ஆனால் தேவப்பிள்ளை உண்மையான அன்பை, இன்னைக்கு இயேசுவின் அன்பை காண முடியவில்லை. ஒரு கிராமத்தில், ஒரு தெருவில், ஒரு வீட்டுக்குள்ள உனக்குள்ள தேவ அன்பு இருந்தால் உன் வீட்டார் அத்தனை பேரும் நீ பின்பற்ற இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சத்தத்தை காணுமே. ஆமா, ரூத்து மாமியாரை பார்த்து சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம். பொய் சொல்லாத. வீட்டுக்காரர் அக்கா தங்கச்சி வர்றாங்கன்னா அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துடும். இவ அக்கா தங்கச்சி வர்றான்னா 4 மணிக்கு எந்திரிச்சிரும். வீட்டுக்காரரை தூங்க விடாம தட்டி எழுப்பி, எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் மாதிரிலாம் வராங்க, 2 கிலோ மட்டன் எடுத்துட்டு வாங்க. ஆமா, அப்போ மட்டன்லாம் வந்துடும். வீட்டுக்கார புருஷனுக்கு அக்கா தங்கச்சி யார் வந்தால் அந்த அம்மா வயிற்று வலியில் படுத்து கிடக்கும். உழைச்சி போட்டு தேய்ச்சி போட்டு கையே தேஞ்சு போச்சு. பிறகு சாப்பாடு பொங்கி போட்டு இங்கே வந்து அதை சொன்னா ரூத்து, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஒரு அள்ளியில சொல்ல, நீ ஆராதிக்கிற இயேசுவை பக்கத்து வீட்டுக்கார ஏற்றுக்கொண்டாங்களா? பக்கத்து வீட்டுக்காருக்கு நமக்கு ரொம்ப உறவு நல்லா இருக்குமே. என்ன உறவு இருக்கு? இந்த அக்கா தூத்து அங்கே தள்ளும், அந்த அக்கா தூத்து அப்படி பார்சல் போட்டு அங்கே போட்டுரும். இது கிறிஸ்தவ அன்பு. ஆமா, சர்ச்சுக்குள்ள வந்தாலே பாரு, பக்கத்துல கை சண்டைக்காரினா இடின்னு இடிக்குது. அன்னைக்கு சர்ச்சில் ஆராதனை, கம்யூனியனு எல்லாம் முடிஞ்ச உடனே ஐயா எல்லாரையும் சமாதானத்தோட போய் வாங்க, கையை கொடுங்கன்னு சொன்னா இந்த அம்மாவும் அண்ணனும் பக்கத்துல பார்ப்பாங்க, யார் இருக்கா அப்படின்னு. அப்படித்தானே பார்த்து தான் கையே கொடுப்போம். இங்கே ஒட்ட மாட்டேங்குத, நீ அங்க போய் ஒட்டிடுவ, நீ போயிடுவ. யோசி பார்த்தியா? இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். இது நிரந்தரம் அல்ல. அல்ல சொல்லு பார்க்கலாம். இது நிரந்தரம் அல்ல. இந்த பூமி உனக்கு நிரந்தரம் அல்ல. 2 வீடு கட்டிருக்கியா, 3 வீடு கட்டிருக்கியா, நிரந்தரம் அல்ல. உனக்கு பங்களா இருக்கா, கார் இருக்கா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கா, இது நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நீட்டிக்கிட்டு அலைதான், நல்ல புது ட்ரெஸ் லட்சக்கணக்கில் போட்டுக்கிட்டு ஒரு மக்களை நீ ஏமாத்திக்கிட்டு, தேவ பிள்ளையே நீ அலைந்து திரிந்தாலும் ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ள உன்னை கொண்டுட்டு போக ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். என் ஆண்டவர் இயேசு உள்ளத்துக்குள்ள வந்தால் அந்த ராஜ்யத்துக்கு நீ கடந்து போவாய். அல்லையா? சத்தமா சொல்லி பார்க்கலாம். அந்த ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்கு தான் அந்த முதலாவது நாள் என் ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்ப.
பரலோக ராஜ்யம் எங்க இருக்குதுங்க? நான் நிறைய பேர்ட்ட கேட்டு தான் பார்க்க, சமீபம் எங்க இருக்குன்னு தான் சொல்ல மாட்டேங்காங்க. எங்க மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சமீபம்னு பைபிள் சொல்லுது. அது எங்க இருக்குது? உங்க வீட்டு பின்னாடி இருக்கோ? இப்போ அப்படிலாம் இருந்தால் நம்ம ஆட்கள் உடனே குறுக்கோழியை பிடிச்சி ஓட்டிடுவான். இப்போ யாருனே குறுக்கோழியை பிடிக்க சொன்னால் நம்மளால் ரெடியாக இருக்கான். அப்படிதானா? அள்ளி போடு, காற்றுல கிடக்கலாம், கழட்டி போடு அப்படின்னா போட்டு வந்துடுவாங்க. அவன் வாங்கி காரு பிளேட்லாம் வாங்கிட்டு அவன் போயிட்டே இருப்பான். நீ போவியா? நீ போக மாட்டா. இது கொடுத்தாலும் அவன் போக முடியாது. எங்கே சமீபம்னா, உனக்குன்னு ஒரு கணவன், உனக்குன்னு ஒரு மனைவி, உனக்குன்னு ஒரு பிள்ளை, ஒரு குடும்பத்தை தந்தார அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு ஏவாளோடு கூட என் ஆண்டவர் உலாவினார அந்த குடும்பம் தாங்க இந்த பூமியில் உனக்கு பரலோக ராஜ்யம். கரலை தட்ட முடியுமா? சத்தம் வரமாட்டேங்குதே. உண்மையிலே உன் கணவன் மனைவி பிள்ளைங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் பாருங்க, ஒரு அள்ளியில போடுங்க பார்க்கலாம். 4 பேர் 5 பேர் தான் போட்டிருக்கான். சொல்லி முடிக்கிறேன். இந்த கொரோனாவில் ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிறைய அம்மாமார் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆன புதுசில் 1 மாதம் ஜாலியாக பார்த்தீங்கன்னா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன கணவனு கொஞ்சம் 7 மணி ஆச்சு. அப்புறம் 6 மாதம் ஆனோடனே 8 மணி ஆச்சு. 2 வருஷம் ஆனோடனே 10 மணி தான் வீட்டுக்கு வருவான். அப்புறம் பார்த்தா திடீர்னு 4 காலில் வரான். இப்படிலாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சில அம்மாமார் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் வீட்டில் நிம்மதியே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. இந்த அம்மா கல்யாணம் ஆகி கணவனுடைய அன்புக்காக அது ஏங்கிட்டு கிடக்குது. சிலவன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கவனிங்க, நல்லா தான் இருந்திருப்பான். இவன் வந்ததுக்கப்புறம் அவன் டாஸ்மார்க்கு போக ஆரம்பிச்சிருப்பான். ஏன்? இவளை கெட்ட நாள்ல இருந்து அவன் படுத பாடு இருக்க, அதுக்கு மறக்கிறதுக்கு டாஸ்மார்க்கு போகிறான். அவன் சொல்கிறான், பிரதர் அன்பே இல்லை பிரதர், வீட்டில் ஒரே போராட்டம் கணவன் மனைவிக்குள்ள. பிள்ளைங்க பாருங்க, பாவம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அப்பா லேட்டாக வருவார், அம்மா வேற லேட்டாக வருவாங்க. இந்த பிள்ளைங்க அப்பா அம்மா அன்புக்கு ஏங்கிட்டு கிடந்தது. ஆண்டு பார்த்தாரு, ஒரு வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷம் இல்லை. இவன் அவன்கிட்ட பேச மாட்டேங்கா, அவன் இவன்கிட்ட பேச மாட்டேங்கா. வீட்டுக்கு வந்த உடனே அவன் லேப்டாப்பை தூக்கி உட்காந்துருந்தான், செல்லை தூக்கிடுறான். இவளும் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே செல்ல நோண்ட ஆரம்பிச்சதுதான். பிள்ளை வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது, வீட்டில் சாப்பாடு பொங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, செல்லில் போய்கிட்டே இருக்கு நேரம். ஆண்டு பார்த்தாரு, வீட்டை பூட்டுன்ட்டாரு. புரியல, இன்னும் ஒருத்தருக்கும் புரியல. வீடை பூட்டுனா முனிசிபாலிட்டிக்காரனும் பஞ்சாயத்துக்காரனும் வீட்டில் பொடியை போட்டு கதவை சீல் வச்சுட்டான். இப்போ வீட்டுக்காரன் வெளியே போக முடியாது, வீட்டம்மா வெளியே போக முடியாது, பிள்ளைங்க வெளியே போக முடியாது. இப்போ இவர் அவட்ட தான் பேசணும், அவ இவட்ட தான் பேசணும். கரங்க தட்ட மாட்டியா? பிள்ளைங்க பார்த்தது, எங்க அப்பா அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க பிரதர், ஐயா எங்க பிள்ளை எங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு, எங்க அப்பா பேசுறாரு எங்க அம்மா பேசுறாங்க, குடும்பமே நல்லா இருக்குது. 2 வருஷம் தான் ஆச்சுதுங்க. இப்ப 3ஆவது வருஷம் கிளம்பிச்சு, பழையபடி குருடி கதவை தடக்கரையில போயிடுச்சு. இப்ப அடுத்து அடைக்க போறது எப்படி அடைப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோ. மனம் திரும்பினா உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அல்ல சொல்லுவியா? அதுதாங்க பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம். அதுக்குதான் குடும்பத்தை தந்தாரு, அதுக்குதான் கணவன் மனைவிங்கிற ஒரு உறவை தந்தாரு. ஆனா இன்னைக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அம்மா கவனியம்மா, திருச்சபைக்குள்ள ஒரு காரியம் வரப்போகுது சீக்கிரத்துல. நம்ம நாட்டுக்குள்ள பல நாட்டுக்குள்ள வந்தாச்சு, இந்தியாவுக்குள்ள சீக்கிரத்துல திருச்சபைக்குள்ள ஒரு காரியம் வரப்போகுது. என்ன? ஆணும் கல்யாணம் பண்ண போறாங்க, பெண்ணும் கல்யாணம் பண்ண போறாங்க. அது சட்டமா வரப்போகுது, நடக்க போகுது. அப்ப ஏசுனார் எங்க இருப்பாரு? சொல்லுங்க, உள்ளே இருப்பாரு. மனிதன் தனிமையா இருப்பது அதுக்குத்தான் ஆணையும் பெண்ணையும் படைச்சாரு. சாத்தான் பார்த்தா இவர் இப்படியா பண்ணிட்டாரு, நான் ஆணையும் கல்யாணம் பண்ண வைக்கிறேன், பெண்ணையும் கல்யாணம் வைக்க. நடக்க தெரியுமா? கிறிஸ்தவ நாடு கிட்டத்தட்ட 120 நாடுகளிலே இன்றைக்கு இந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. இந்தியாவில் சட்டம் கடுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா சீக்கிரத்தில் நல்ல கவனி, சாத்தான் செய்ய போற காரியம் பல தேசத்துல சபைக்குள்ள வந்துடுது. சபை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம நாட்டுக்குள்ள அப்படி வந்தால் இனி சபை நிலைமை என்ன ஆகும் என்பதை மறந்து போயிடாதீங்க தயவு செய்து. அப்போ ஆண்டு என்ன விரும்புற? குழந்தைய போல நீ மாறணும். அல்ல சொல்லுங்க. ஏன் குழந்தைய போல மாறணும்? குழந்தைக்கு என்ன கிடையாது, கள்ளங்கவலம் கிடையாது. நமக்கு என்ன இருக்கு? போன வருஷம் அந்த ஊழியக்காரர் பேசுனது ஞாபகம் இருக்காது. போன வருஷம் பக்கத்து வீட்டக்கா பேசுனது இப்ப நல்லா ஞாபகம் இருக்கும்ல? அதை மறக்க மாட்டோமே நம்ம. நான் மறந்துடுவேன் பிரதர். ஆமா, எழுதி ஒட்டி இருக்குல்ல உள்ளத்துல.
நம்ம வசனத்தை எழுதவே மாட்டோமே. நீதிமொழிகள் 3:3 சொல்லுது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள், அதனால் தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் தயவும். ஆமா, வசனத்தை உருத்தட்டி வச்சிருப்போம். வசனமே திறக்கிறது கிடையாது, பைபிளே திறக்கிறது கிடையாது. 4 காரியத்தை காமிச்சிருக்கிறேன். சோதம் கோமரா பட்டணத்தை குறித்தாண்டு சொன்னார். நியாய தீர்ப்பு நாளிலே இவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அன்றைக்கு இருந்த கப்பர்நகூம் மக்களுக்கு நேரிடுவது அதிகமாக இருக்க போகிறது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. கவனியம்மா, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்கெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளல, அவங்களாம் அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிறான், அவெல்லாம் பாவி, அவன் நேர போயிடுவான், நம்ம வெளியே நிக்க போறோம். கவனி, ஆண்டு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒன்றே ஒன்று, மனம் திரும்பினால் நிச்சயமாக இந்த 4 காரியத்தை கர்த்தர் உனக்கு மாற்றி உன் வாழ்வு சுக வாழ்வு துணிக்கும். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த முதலாவது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை கொஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவோம். எல்லாம் கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க, கண்ணு மூடு. ஒரே ஒரு நிமிஷம் ஜோமணி ஐயா கையில் கொடுக்க போறேன். பேசாதப்பா. நீ மனம் திரும்பிருக்கிறியா என்பதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நீ பாடுவதும் துதிப்பதும் குதிப்பதும் ஒருவேளை நீ செய்யற எந்த காரியமும் என் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்பதல்ல. நீ மனம் திரும்பும் பொழுது நீ கெட்டு போகாதபடிக்கு என் ஆண்டவனை மனம் திரும்ப எதிர்பார்க்கிறார். ஒருமுறை அப்படியே சோதித்து பார்ப்போம். தகப்பனாரே, தாயாரே, சகோதரி, வாலிப பிள்ளை, மனம் திரும்புதல் உனக்கு தூரம் அல்ல, இன்றைக்கு உனக்கு சமீபமா இருக்கிறது. இன்றைக்கு உனக்கு சமீபமா இருக்கிறது. நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? இந்த இரவு இயேசு உள்ளத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் உன் உள்ளம், உன் இருதயம் இயேசப்பாவுக்கு நேராக திரும்ப உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். மனம் திரும்பலன்னா உன் விளக்கு தண்டை அப்புறப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் வேதனையோடு சொன்னாரம்மா எபேசு சபையை குறித்து. இன்றைக்கு சபை நிலைமை மனம் திரும்பாத கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால தான் சபைக்குள்ள சண்டை, போராட்டம், போலீஸ் கேஸ், கோர்ட்டு, இத்தனை காரியம். வேதனைப்படுகிறார் ஆண்டவர் இயேசு. இந்த இரவு ஆராய்ந்து பாரும்மா. நீ மனம் திரும்பின பரலோகத்தில் உன்னை குறித்து எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆர்ப்பரிப்பு தெரியுமா? இந்த இரவு பரலோகம் உன்னை குறித்து ஆர்ப்பரிக்கணும், உன்னை குறித்து மகிழணும். நீ மனம் திரும்பி பிள்ளைய போல நீ மாறணுமே. கள்ளங்க இல்லாதபடி உள்ளத்துள்ள கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, பிறகு குறித்து பழி வாங்குற உணர்வு இருக்கக்கூடாது. இரவு ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு நிமிடம் ஆண்டு உங்களோட பேசியிருப்பான்னு சொன்னால் இந்த இரவு அப்படியே உள்ளத்தை ஆண்டுக்கு அர்ப்பணிப்போம். வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வைத்துக் கொள்வோமா? நீங்கள் ஒன்று கர்த்தரிடத்தை கேட்கவில்லை. உன் உள்ளத்தை, இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பும்படியாய் உன் வலது கரத்தை எடுத்து அப்படியே உன் இருதயத்தை வைத்துக் கொண்டு ஒரே உங்களுடைய சிலுவை நோக்கி பார்ப்போமா? கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் உறவினரும், கட்டின வீடோ நீளம் பொருளோ கண்டிடுவோற்றார் உறவினரோ, கூடுவிட்டு ஒன்னாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை, மறுவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சோவண்டே.